இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை அவர்கள் கொடுப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு கோரஸ் பாடலாமா? பாடலாமா? சரி, இந்த பாட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நான் வித்தியாசமானவன், தெரியுமா? சி மேஜர் கொடுங்க. நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவள். எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? தெரியாதா? நான் வித்தியாசமா, வேற மாதிரி. சரி, வேதம் நமக்கு சொல்லுகிறது வித்தியாசம் உள்ளவனாயிரு அப்படின்னு தான் சொல்றாரு பவுல். வேற மாதிரி இருக்கு சொல்லல. அல்லேலூயா, ஆமென், ஆமென். சபைக்கு, விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லும்போது சொல்றாரு. அல்லேலூயா. அதனால வேற மாதிரிலாம் வேண்டாம். சரி, இந்த பாட்டு நான் சொல்லித்தரேன். ஒரே ஒரு சரணத்தை நான் சொல்லித்தரேன், என் கூட சேர்ந்து பாடுங்க. ரொம்ப சிம்பிள் தான். எல்லாரும் சொல்லுங்க, நான் வித்தியாசமானவன். பாய் சொல்லுங்க, நான் வித்தியாசமானவன். சொல்லு, பரவாயில்ல, சத்தமா சொல்லு, நான் வித்தியாசமானவன். நீங்கள்லாம் சத்தமா சொல்லாதனால, சத்தமா சொன்ன ஒருத்தனும் சைலண்ட் ஆயிட்டான். ஒருவேளை நம்ம தப்பா சொல்லிட்டோமோ அப்படின்ற மாதிரி அவனுக்கு டவுட்டு. நீதான்டா கரெக்டு. சரியா? சரியா? ஓகே, சத்தமா சொல்லுங்க, நான் வித்தியாசமானவன். சொல்லு, சத்தமா சொல்லு. அவங்க என்ன வேணா நினைச்சிட்டு போறாங்க. ஓகே, நான் வித்தியாசமானவன். கேர்ள்ஸ் சொல்லுங்க, நான் வித்தியாசமானவள். வித்தியாசமா சொல்லக்கூடாது, சரியா? நான் வித்தியாசமானவன். பாய்ஸ் சொல்லுங்க, நான் வித்தியாசமானவன். நீங்க நான் ரொம்ப வித்தியாசமா சொல்றீங்க. சரி, நான் வித்தியாசமானவள். ஏன்னா இயேசு என்னை ரட்சித்தார். சொல்லுங்க, இயேசு என்னை ரட்சித்தார், என் பாவங்கள் எல்லாம் மன்னித்தார். சொல்லுங்க, என் பாவங்கள் எல்லாம். சொல்லுங்க, என் பாவங்கள் எல்லாம் மன்னித்தார். இயேசு என்னை ரட்சித்தார், என் பாவங்கள் எல்லாம் மன்னித்தார். இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு எனக்குள் வாழ்கிறார். இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு எனக்குள் வாழ்கிறார். ஏன் வித்தியாசமானவங்க? இயேசு எனக்குள்ள வாழ்றதுனால நான் வித்தியாசமானவன். உலகத்தில் இருக்கிறவங்களை காட்டிலும் நான் வித்தியாசமானவன். ஆமென். முதலாவது சரணத்தை மாத்திரம் நம்ம பாட போறோம். முதல்ல நம்ம இதை பாடலாம். நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவள். பாடுங்க, நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவள். இயேசு என்னை ரட்சித்தார், ஓ என் பாவங்கள் எல்லாம் மன்னித்தார். ஓ பாடுங்க, இயேசு என்னை ரட்சித்தார், என் பாவங்கள் எல்லாம் மன்னித்தார். இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு எனக்குள் வாழ்கிறார். இனி வாழ்வது நான் அல்ல, இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு எனக்குள் வாழ்கிறார். இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு எனக்குள் வாழ்கிறார். இயேசு எனக்குள் வாழ்கிறார், இயேசு எனக்குள் வாழ்கிறார். நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவள். வாய்ஸ் பாடுங்க, நான் வித்தியாசமானவன். இயேசு என்னை, இயேசு என்னை ரட்சித்தார். ஓ என் பாவங்கள் எல்லாம் மன்னித்தார். இயேசு என்னை ரட்சித்தார், என் பாவங்கள் எல்லாம் மன்னித்தார். இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு எனக்குள் வாழ்கிறார். இனி வாழ்வது, இனி வாழ்வது, இனி வாழ்வது நான் அல்ல, இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு எனக்குள் வாழ்கிறார். இயேசு எனக்குள் வாழ்கிறார்.
ஜெபம் பண்ணாமல் இருக்க முடியாது, வேதம் வாசிக்காமல் இருக்க முடியாது. பாடலாமா? ஜெபம் பண்ணாமல் இருக்க முடியாது, வேதம் வாசிக்காமல் இருக்க முடியாது. பாவம் செய்ய முடியாது, பொய் பேச முடியாது. பாவம் செய்ய முடியாது, பொய் பேச முடியாது. நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன். இயேசு என்னை ரட்சித்தார், என் பாவங்கள் எல்லாம் மன்னித்தார். இயேசு என்னை ரட்சித்தார், என் பாவங்கள் எல்லாம் மன்னித்தார். இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு எனக்குள் வாழ்கிறார். இனி வாழ்வது இயேசு எனக்குள் வாழ்கிறார், இயேசு எனக்குள் வாழ்கிறார். ஏன்னா நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவள். அல்லேலூயா. நம்ம யாரு? அதனாலதான் நாங்க ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கோம். பாட்டு பாடும்போது அப்படியே என்ன பாடலாமா வேண்டாமா, கை தட்டலாமா வேண்டாமா, பாடினா யாராவது நம்மளை பார்த்துருவாங்களா? இல்லை, சரி, ரிலாக்ஸ்டாக இருங்க. ஓகே, ஜாலியாக இருக்கீங்களா? ஜாலியாக இருக்கிறீங்களா? ஐயோ என்னன்னு சர்ச்சில் வந்து ஜாலியாக இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே. அல்லேலூயா. சரி, நான் கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட பேச போகிறேன். நீங்கள் பயப்படும்படியான பிரசங்கமெல்லாம் நான் பண்ண போகிறதில்ல இன்னைக்கு. சரியா? நான் யாரும் பயப்பட வேண்டாம், சரியாடா? அதனால் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருங்க. ரொம்ப அப்படியே ஸ்ட்ரிக்டாக என்ன சொல்ல போகிறாங்களோ அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். நானும் உங்களை மாதிரி யூத்தாக இருந்து யூத் மீட்டிங் அட்டன் பண்ணி படாத பாடுபட்டு. அல்லேலூயா. ஆமாம், யூத் மீட்டிங் போகலன்னா எங்கள் அம்மா மத்தியானம் கறி சோறு போட மாட்டாங்க, அதனால் போய் உட்காந்துருவோம். ஆமாம், காலையில் எழுந்திரிச்சா வசனம் படிக்கலன்னா காஃபி கிடைக்காது, வசனம் பைபிள் படிக்கலன்னா ஜெபம் பண்ணலன்னா சாப்பாடு கிடையாது. அதுவும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா சுத்தம். 5 வசனம் படித்து மனப்பாடமாக சொன்னாதான் சோறே போடுவாங்க காலையில். அல்லேலூயா. ஆமாம், அதனால் அப்படி தான் நாங்களாம் வளர்க்கப்பட்டோம். கட்டாயம் படித்து தான் ஆகணும், கட்டாயம் ஜெபம் பண்ணி தான் ஆகணும், கண்டிப்பாக சர்ச்சுக்கு போய் தான் ஆகணும், கண்டிப்பாக யூத் மீட்டிங் அட்டன் பண்ணி தான் ஆகணும், கன்வென்ஷன் அட்டன் பண்ணி தான் ஆகணும், எல்லா இதுலேயும் நாங்கள் இருக்கணும். அப்படி தான் அந்த எங்களுடைய நாட்களில் எல்லா வீட்லேயும் எங்கள் வாலிபர்களை அப்படி தான் உற்சாகப்படுத்துவாங்க. அல்லேலூயா. ஆமாம், நாங்கள் சர்ச்சில் உட்காந்து நம்ம பெரிய சர்ச், எங்களோட சர்ச் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் வர்ற சர்ச். நாங்கள் முன்னாடி உட்காந்துருப்போம். நான் வாலிபன் ஆனதுக்கப்புறம் 15 வயசுக்கு மேலே 10th ஸ்டாண்டர்ட் வந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா எங்கேருந்து தான் என்னைய பார்ப்பாங்கன்னு தெரியாது, வீட்டுக்கு வந்த உடனே கில்லுவாங்க. பாட்டு பாடும்போது வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறியா, பாட்டு பாடும்போது என்ன பண்ணிட்டு இருக்க, பக்கத்தில் பேசிட்டு இருக்கியா, எங்கள் அம்மா எங்கே இருக்காங்கன்னே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் எப்படியாவது என்னைய பார்த்துருவாங்க. சத்தமாக பாடணும். எப்படி பாடணும்? அமைதியாக இருந்தால் வீட்டில் போனால் அடி விழுகும். எத்தனாவது படிக்கும்போது? 10வது 11வது படிக்கும்போது. அல்லேலூயா. கட்டுப்பாக இருக்கும். ஐயோ நான்லாம் அமெரிக்காவில் பிறக்க வேண்டியவன் ஆண்டவரே, இங்கே வந்து இந்த குடும்பத்தில் என்னைய பிறக்க வச்சுட்டீங்களே. பாட்டு பாடலான்னா அடிக்கிறாங்க, கையை தட்டலான்னா அடிக்கிறாங்க. ஒரு ஃபுல் பாட்டும் பாடி சத்தமாக பாடி கையை தட்டி கடைசியில் ஒரு லைன் பாடாமல் விட்டுட்டாலும் எங்கள் அம்மா கேட்பாங்க, அந்த லைன் ஏன் பாடல? பக்கத்தில் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறியா, சர்ச்சுக்கு இதுக்கு தான் போறியா அப்படிம்பாங்க. அமைதியாக அப்படியே உட்காந்துருந்தோம்னா என்ன சந்தையில் திருடிட்டு வந்த மாதிரி அமைதியாக உட்காந்துருக்க. அல்லேலூயா. இப்படிலாம் போட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணுவாங்க. அப்போ ரொம்ப டார்ச்சராக இருக்கு எனக்கு. என்னம்மா இப்படி பண்ணுறீங்க, சொல்லவும் முடியாது, சொன்னால் அதுக்கு தனியாக அடி விழுகும். ஆனால் அப்படியெல்லாம் எங்களை ஆண்டவருக்குள்ளே உற்சாகப்படுத்துறதுனால, கட்டாயப்படுத்தியாவது எங்களை ஜெபிக்க வச்சனால கர்த்தர் இன்றைக்கு எங்களை பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. நான் பாடுற சத்தம் எங்கள் அம்மாவுக்கு கேட்கணுமா? எத்தனை 2000 பேர் இருக்கிற கூட்டத்தில் நான் பாடுற சத்தம் எங்கள் அம்மா கேட்கணுமா? நான் சொல்லுவேன், ஏம்மா கொஞ்சமாவது லாஜிக்காக பேசுமா. அவன் சொல்லுவேன், நான் பாடுற சத்தம் கேட்குதில்ல. எங்கள் அம்மா பாடுற சத்தம் உண்மையாகவே கேட்கும் சர்ச்சில். என்னதான் மைக்கில் நின்று பாடினாலும் எங்கள் அம்மா இப்பயும்
என் மனைவி இங்கே இருக்கா, கேளுங்களேன். அவளே சொல்லுவா, கொஞ்சம் அம்மாவை சத்தம் கம்மியாக பாட சொல்லு. அவ்வளோ சத்தமாக பாட, 67 வயசாச்சு. ஆனாலும் இன்னும் கத்தி சொல்லுவாங்க, என்னடா பாட்டு பாடுறீங்க வாலிப பிள்ளைங்க, வாய்க்குள்ளேயே முணுமுணுத்துக்கிட்டு. ஆண்டவரை துதிக்க வந்திருக்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், என்ன பாட்டு பாடுறீங்க அப்படிம்பாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு புரியாதுமா, அதெல்லாம் ஸ்டைல்மா. இது என்ன கையை தட்டுறீங்க வாலிப பிள்ளைங்க அப்படிம்பாங்க. அதான் அவங்களுக்கு தெரியாது. என்னத்த நீங்களாம் யூத் மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கீங்களா? எங்கள் அம்மாட்ட கேட்பேன், நீங்கள் யூத் மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கீங்களா? இல்லை. நீங்கள் அட்டன் பண்ணால் தான் தெரியும் எப்படிலாம் இருக்கணும், எப்படி பாடணும், எப்படி கையை தட்டணும்னு. யூத் மீட்டிங் போனால் தான் உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. ஆமாம், அதனால் அந்த மாதிரிலாம் நான் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டேன். சரி, ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை கண்டிப்பாக பேசுவார், நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். அப்படிலாம் ஏன் இதை சொல்கிறேன்னா, அப்படி எங்களை கடினமாக நடத்தும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஓடி போயிடலாமான்னு கூட யோசிப்பேன். ஓடியும் போயிட்டேன் சர்ச்சை விட்டு. ஆனால் அப்படி எங்களை நடத்துனதுனால, ஆவிக்குரிய காரியங்களில் உற்சாகப்படுத்தினதுனால, இன்றைக்கு வசனத்தில் நிலைத்திருப்பதற்கு, வேற மாதிரி இல்லாமல் வித்தியாசம் உள்ளவனா நிற்பதற்கு, ஆமீன், அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப இன்னும் பிரயோஜனமாக இருக்குது. அல்லேலூயா. சரி, ஒரே ஒரு பாசேஜ் வாசிக்கலாமா? லூக்கா 19வது அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. முப்பதாவது வசனத்திலிருந்து வாசிங்க. யாராவது ஒருத்தர் வாசிங்க. பாய்ஸ் யாராவது வாசிங்க. லூக்கா 19வது அதிகாரம். பாய்ஸ் பைபிள் வச்சிருக்கீங்களா? வாசிங்க. ராகுல் வாசி. ராகுல், என் தம்பி பேர் ராகுல் தான். வாசி. வா, எவ்வளோ அழகா வாசிக்கிறான். அப்படியே வைக்கப்பட்டு இருக்கேன். வாசி. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறி இராத கழுதை குட்டியை கட்டி இருக்க காண்பீர்கள். போதும். மனுஷரில் ஒருவனும் ஒரு காலத்திலும் ஏறி இருக்காத, உபயோகப்படுத்தப்படாத ஒரு கழுதை குட்டியை நீங்க பார்ப்பீங்க. அந்த கழுதை குட்டி எப்படி இருக்குமா? ஆண்டவர் சொல்றாரு தன்னுடைய சீஷர்களை கூப்பிட்டுப்பா, நான் எருசலேமுக்கு போகணும், என்னுடைய நேரம் வந்துருச்சு, எருசலேமுக்கு போகணும். அதனால எனக்கு ஒரு ஐ நீட் அ வெஹிக்கிள், எனக்கு ஒரு வாகனம் தேவைப்படுகிறது, எனக்கு ஒரு கழுதை குட்டி தேவைப்படுது. அந்த நாட்களில் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறது என்னதுன்னா கழுதை. கழுதைனா நம்ம ஊரில் இருக்கிற கழுதை இல்லை, கோவேறு கழுதை இல்லை, இல்லை மியூல் இல்லை. அப்போது எனக்கு ஒரு வாகனம் தேவைப்படுது, எனக்கு ஒரு கழுதை தேவைப்படுது. நீங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிற கிராமத்துக்கு போங்க, வில்லேஜுக்கு போங்க. அங்கே போனால் அங்கே யாரும் இதுவரைக்கும் பயன்படுத்தப்பட்டிராத, யாரும் யூஸ் பண்ணி இல்லாத ஃப்ரெஷ்ஷாக ஒரு கழுதை குட்டி இருக்கும். அதை போய் பாருங்க, அதை அவுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் இந்த கழுதை குட்டி யாரும் பயன்படுத்தப்படவில்லை என்றால், யாராலும் பயன்படுத்த முடியவில்லை என்றால், காரணம் கழுதை குட்டியை கட்டி இருக்க காண்பீர்கள். ஏன் அந்த கழுதை குட்டினால யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, யாராலும் அதை பயன்படுத்த முடியலன்னா, அதைய என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க? கட்டி வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. கட்டி இருக்கிற கழுதை எடுத்துட்டு எங்கேயாவது போக முடியுமா? எங்கேயாவது போனோன்னா முதல்ல என்ன பண்ணணும்? கட்ட அவுக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, கழுதை குட்டியை கட்டி இருக்க காண்பீர்கள். அப்போ அந்த கழுதை குட்டியை நான் யூஸ் பண்ணணும், எனக்கு அது பிரயோஜனப்படணும். இது வரைக்கும் யாரும் அந்த கழுதையை யூஸ் பண்ணல. நிறைய ரீசன் சொல்லலாம் ஏன் அந்த கழுதையை யூஸ் பண்ணல. எப்பா அது பலவீனமான கழுதை, இல்லப்பா அது சின்ன குட்டிப்பா, அது இன்னும் நல்லா வளரல, ட்ரைனிங் பத்தல, அதுக்கு பாட தெரியாது, அதுக்கு பைபிள் வாசிக்க தெரியாது, அப்படிலாம் நிறைய ரீசன் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு அந்த கழுதை குட்டி தான் வேணும். ஒருவரும் ஏன் பிரயோஜனப்படுத்தலை? அப்பா அதனால பிரயோஜனம் இல்லைப்பா, அது இப்போ தான் கழுதை குட்டி, இப்போ தான் யூத்தாக இருக்குது, இன்னும் வயசாகலை. திடீர்னு அவங்கள அந்த கழுதை குட்டி எடுத்து பயன்படுத்தினா அதனால சரியா நடக்க முடியாது, பாரம் சுமக்க முடியாது. அதனால அதை நாங்கள் என்ன பண்ணி வச்சிருக்கிறோம்? கட்டி வச்சிருக்கிறோம். அந்த கழுதை குட்டி பயன்படாததற்கு காரணமே அது கட்டப்பட்டிருந்ததுனால தான். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு அந்த கழுதை தான் வேணும். எந்த கழுதை? எந்த கழுதை? கட்டப்பட்டிருக்கிற அந்த கழுதை தான் வேணும்.
அப்படின்னு தான் என்னெல்லாம் ஆண்டவர் தேடி வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கும் வாலிபர்கள், இந்த வாலிப நாட்களில் இந்த ஒருவரும் ஏறி இராத, ஒரு காலம் உபயோகப்படுத்தி இராத கழுதை குட்டி நாம தான். வாலிபர்களாகிய நானும் சேர்ந்துக்கிறேன் உங்களோட இந்த 1 மணி நேரம். சரியா? இந்த கழுதை குட்டி யாரு சொல்லுங்க? நான் தான். நாமன்னு சொல்லாதீங்க, சொல்லுங்க நான் தான். ஏன் இந்த கழுதை குட்டியை ஏன் என்னால் ஆண்டவருக்கு பயன்பட முடியவில்லை? ஏன் ஆண்டவர் என்னை உபயோகப்படுத்த முடியவில்லை? அல்லேலூயா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜீவானாவை ஆண்டவர் யூஸ் பண்ணுறாரா? ஜீவானாவுக்கு பாட்டு தராரா? ஏன் எனக்கு பாட்டு தர மாட்டேங்கிறார்? ஜீவானா நல்லா வர்ஷிப் பண்ணுறாங்களா இல்லையா? நல்லா இல்லை, சரி ஓகே பண்ணுறாங்களா? அதுக்காக ஏதாவது சொல்லுங்கடா, ஆமாவா இல்லையா? அப்போ ஏன் என்னால் பண்ண முடியல? ஜீவானா நல்லா பாடுறாங்களா இல்லையா? சுமாராக பாடுறாங்களா? சரி ஓகே. ஏன் என்னால் பாட முடியல? இப்படி நம்ம நிறைய நினைப்போம் இல்லையா? ஏன் அவங்க இப்படி பண்ண முடியும், என்னால் பண்ண முடியல, அவங்களால பண்ண முடிஞ்சது என்னால் பண்ண முடியல, ஏன் 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 அப்படின்னு நிறைய கேள்வி இருக்கும் இல்லையா? எனக்கு ஆசை, உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது தெரியுமா? ஆசை இருக்கும். நான் ஊழியம் செய்யணும்னு ஆசை இருக்கும், ஏசப்பாக்கு பயன்படணும்னு ஆசை இருக்கும், ஆண்டவருக்காக வாழணும்னு ஆசை இருக்கும், பரிசுத்தமாக இருக்கணும்னு ஆசை இருக்கும், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு உள்ளுக்குள்ளே ஆசை இருக்கும். ஆனால் அதை வெளியே என்னால் காமிக்க முடியாது, அதை செய்ய முடியாது. என்ன ரீசன்னா, நான் தான் அந்த கட்டப்பட்ட, சொல்லுங்க அந்த கழுதை யாரு? எல்லாரும் சொல்லுங்க, அந்த கழுதை யாரு? ஆமாம், அல்லேலூயா. நீ வீட்டில் போய் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பாஸ்டர்கிட்ட சொல்ல, பாஸ்டர் எங்களெல்லாம் கழுதைன்ட்டார் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா? கர்த்தருக்கு பிரயோஜனமான கழுதை. ஆமென், அல்லேலூயா. யாருமே அதை பயன்படுத்தலை, யாரும் அதை கேர் பண்ணலை. எப்பா அது ரொம்ப குட்டிப்பா, அதுக்கு பக்குவம் பத்தாதுப்பா, மெச்சூரிட்டி இருக்காதுப்பா. நம்மளை பற்றி எல்லாரும் பொதுவான பார்வை வாலிபர்களை குறித்து, உலகத்தில் இருக்கிற அதுவும் கிறிஸ்தவ வாலிபர்களை குறித்து சபைக்குள்ளே இருந்து பார்க்கப்படுகிற பார்வை என்னென்னா, வாலிப பசங்க என்ன அவங்க சும்மா அப்படியே வருவானுங்க போவானுங்க, ஜாம் பண்ண மாட்டாங்க, ஆராதிக்க மாட்டாங்க, பாட்டு பாட மாட்டாங்க. அவங்கள நம்பி என்னத்தை கொடுக்கறது, என்ன பொறுப்பை கொடுக்கறது? அல்லேலூயா. ஒரு பைபிளை வாசிக்க சொன்னால் வாசிக்க மாட்டேன்றாங்க. அவங்கள நம்பி எப்படி ஒரு பொறுப்பை கொடுக்குறது, அப்படி எப்படி அவங்கள ஊழியத்தில் பயன்படுத்துறது? ஆனால் நமக்கு உள்ளுக்குள்ளே ஆசை இருக்கும் இல்லையா? உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும்? நான் பாடணும், நான் ஆராதிக்கணும், நான் கீபோர்டு வாசிக்கணும். இந்த அண்ணா மட்டும் அழகாக கீபோர்டு வாசிக்கிறாங்களே, ஏன் என்னால் கீபோர்டு வாசிக்க முடியல அப்படின்னு நீங்களாம் இருக்கா இல்லையா? யோசிக்கிறோமா இல்லையா? யோசிச்சது இல்லையா? யோசிக்கிறீங்களா இல்லையா? நீங்களாம் யோசிச்சது இல்லையா? இருக்கும் இல்லை நமக்கு. அவங்கள மாதிரி ஏன் என்னால் கீபோர்டு கிட்டார் வாசிக்க முடியல, இவங்கள மாதிரி ஏன் என்ன பாட முடியல, ஏன் இவங்கள மாதிரி என்னால் ஆண்டவருக்கு பயன்பட முடியல அப்படின்னு சொல்லி நிறையா நம்ம உள்ளுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருப்போம். நான் பயன்படணும், நான் பிரயோஜனப்படணும். ஆனால் பயன்பட முடியாமல், ஆண்டவருக்கு நான் என்னை யூஸ் பண்ணிக்க முடியாமல் ஏதோ ஒரு காரியத்தில் என்ன செஞ்சுருக்கிறோம்? கட்டப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஏன் அல்லேலூயா சொல்ல முடியல? ஏன் அல்லேலூயா சொல்ல முடியல? ஏதோ ஒன்று நம்மளைய கட்டி வச்சிருக்குது. அது என்னவா இருக்கும்? அவன் பக்கத்தில் உட்காந்துருக்கிற அவன் ஃப்ரெண்டாக இருக்கலாம். அல்லேலூயா சொல்லிட்டா வெளியே போனோடனே நம்மளை ஓட்ட ஆரம்பிச்சிருவான். ஆமாவா உண்மையா? இதெல்லாம் எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா? ஏன்னா நானும் உங்களை மாதிரி நிறைய பேர்த்த ஓட்டியிருக்கேன், ஓட்டு வாங்கினதில்ல ஓட்டியிருக்கேன். எவனாவது கையை தட்டி பாடிட்டானா, நாங்களாம் லாஸ்ட் பெஞ்சஸ். என்ன நாங்களாம்? ஆமாம், ஸ்கூல்லையும் லாஸ்ட் பெஞ்சு, சர்ச்சிலையும் லாஸ்ட் பெஞ்சு, யூத் மீட்டிங்லையும் கடைசியில் தான் உட்காந்துருப்போம். அல்லேலூயா. 2001 வருஷம் நினைக்கிறேன். ஆமாம், 2001 வருஷம் கோயம்புத்தூரில் ஒரு பெரிய யூத் மீட்டிங் நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3000 வாலிபர்கள் வந்திருக்கிறாங்க. காரோனியா இன்ஜினியரிங் காலேஜில் அகஸ்டின் ஜெபக்குமார் அங்கிள் தான் அந்த கூட்டத்தில் பேசுகிறாரு. அப்போது வர்ஷிப் யார் அப்படின்னா வெஸ்லி மேக்ஸ்வெல் அண்ணன். யார்? ஆமாம், நாங்கள் கடைசியில் உக்காந்துருக்கிற ஒரு 10-15 வாலிபர்கள். நாங்கள் எதுக்கு போயிருக்கோம் அப்படின்னா, யூத் மீட்டிங் போனால் நல்ல சாப்பாடு போடுவோம். அதுவும் ஜெம்ஸ் யூத் மீட்டிங் போனால் நல்ல சாப்பாடு போடுவாங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, கோயம்புத்தூர், திருப்பூர், பல்லடம், பொள்ளாச்சி, மேட்டுப்பாளையம் எல்லா ஊர்லேருந்தும் நல்ல அழகான பிள்ளைகளாக வருவாங்க. உண்மை தானே சொல்லணும், பொய் சொல்லக்கூடாதுல்ல. அப்புறம் என்னென்னா, ஒரு 3 நாள் அம்மா அப்பாட்டிருந்து தப்பிச்சு ஜாலியாக காட்டுக்குள்ளே, காரண்யா காலேஜ் அப்போ ரொம்ப அழகாக இருக்கும் அந்த காடு, ஜாலியாக 3 நாள் என்ஜாய் பண்ண போகிறோம். இதுதான் நான் யூத் மீட்டிங் போனதுக்கான காரணம். அல்லேலூயா.
போயாச்சு. போயிட்டு வெஸ்லி அண்ணன் பாட்டு நடத்துவார். வெஸ்லி அண்ணன் பாட்டு நடத்தும் போது நாங்களாம் இங்கே பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம். அப்படியே ஜாலியாக அடித்து பாடி கையை தட்டி விசில் அடித்து உடனே அவருக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும். முன்னாடி பார்த்தீங்களா அங்கே பாருங்க பின்னாடி இருக்கிற பசங்க எவ்வளோ ஜாலியாக பாட்டு பாடுறாங்க. அவங்கள மாதிரி எல்லோரும் இருக்கணும். முன்னாடி இருக்கிறவங்க சீரியஸாக உட்காந்து பாட்டு பாடிட்டு இருப்பான். அவங்களெல்லாம் விட்டுட்டு நாங்கள் வேணும்னே கலகம் பண்ணுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. நக்கல் அடிக்கிறதுக்காக அவர் அல்லேலூயா அப்படின்னா அங்கே அல்லேலூயா அப்படிமோ வேணும்னு அவர் அங்கிருந்து சொல்லுவார், அந்த குரூப் தாயா ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்புறம் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு கரெக்டாக மெசேஜ் டைம் வந்த உடனே அப்படியே மெதுவாக நழுவி வெளியே வந்து பின்னாடி எட்டி குதிச்சு, எத்தனை செக்யூரிட்டி இருந்தாலும் எட்டி குதிச்சு வெளியே போயிடுவோம். போயிட்டு கரெக்டாக லஞ்சுக்கு முன்னாடி கடைசி ஜெபத்துக்கு முன்னாடி வந்து ஆத்துமாவை கத்தரி சோதனைக்கு முன்னாடி வந்து நின்றுவோம். அல்லேலூயா. அப்புறம் நைட் அதே மாதிரி ஒவ்வொரு செஷன்லையும் இப்படி தான் பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு தெரியாது யாரை ஓட்டிகிட்டு இருக்கிறோமோ அவர் கூட தான் சேர்ந்து 20 வருஷம் ட்ராவல் பண்ண போகிறேன். அல்லேலூயா. ஆமாம், கடைசியில் அவர் கூட 20 வருஷம் ஆச்சு வெஸ்லி அண்ணா கூட போய். ஆமென். ஆமாம், அப்படிலாம் வாழ்ந்தோம். ஏன் என்னால் பாட்டு பாட முடியல? ஏன் என்னால் அல்லேலூயா சொல்ல முடியல? ஏன் என்னால் விடுதலையை ஆராதிக்க முடியல? சர்ச்சில் ஆக்டிவாக இருக்க முடியல? ஏன் பாட்டு பாட முடியலன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். உண்மையாக உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள். அல்லேலூயா எப்படி சொல்லணும்? அல்லேலூயானா என்ன அர்த்தம்? தேவனுக்கே மகிமை. ஆண்டவர் தான் நம்ம மகிமைப்படுத்துகிறோம். ஆனால் ஏன் அதை உன்னால் வாயில் சொல்ல முடியல? கையை உயர்த்தி அல்லேலூயா அப்படின்னு சொல்கிறத தேவனுக்கே மகிமைன்னு என்னால் ஏன் ஆண்டவருக்கு மகிமையை கொடுக்க முடியல, செலுத்த முடியல, சொல்ல முடியல? உண்மையான காரணம் நீங்களே உங்களுக்கு தெரியும். ஏன் நீ சொல்லாமல் இருக்கணும் உனக்கு தெரியும். என்ன ரீசன்? என்ன ரீசன்? நான் சொன்னது தான். பக்கத்தில் பார்த்துட்டானா சர்ச்சு முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளையே ஓட்ட ஆரம்பிச்சிருவான், நம்மளை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவான். நான் எந்திரிச்சு நின்று கையை தட்டி பாட்டு பாடிட்டு நான் கண்ணை மூடி ஜோம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா என்னைய ஓட்ட ஆரம்பிச்சிருவான். நான் ஆவியில் நிரம்பி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா என்னடா திடீர்னு பரிசுத்தமாயிட்டியா அப்படின்னு என்னைய கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவான். நான் சொல்கிறேன், இந்த கிண்டல் பண்ணுற ஆட்கள்னால உங்களுக்கு ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது. உங்களை ஓட்டுற பக்கத்தில் நின்று உங்களை ஓட்டுறான் பார்த்தீங்களா, உங்கள் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், ஆனால் உங்களை ஓட்டுவான். இப்படி பண்ண என்னடா திடீர்னு பயங்கரமாக ஆடு. இவனால் பைசா பிரயோஜனம் கிடையாது. ஒரு நாள் சோறு போட சொல்லுங்கள் அவனை. சொல்கிறது நான் கேட்குறது லாஜிக்கா இல்லையா? அப்போது நம்மளை கட்டி வச்சிருக்கிறது எது? என் பக்கத்தில் உட்காந்துருக்கிற இன்னொரு கழுது, என் பக்கத்தில் உட்காந்துருக்கிற, ஆமாம், அவன் என்ன எது சொல்லிடுவானோ, இவன் என்ன ஏதோ சொல்லிடுவானோ. இந்த வெக்கம் மட்டும் நமக்கு இருக்கவே கூடாது வாலிபர்களுக்கு. அல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்கும் போது, சபைக்குள்ள ஆண்டவரை துதிக்கும் போது, ஜெபிக்கும் போது நமக்கு என்ன இருக்கக்கூடாது? வெக்கம். சொல்லுங்க எல்லாரும். இப்படி வெக்கப்பட்டுட்டு உட்காந்துருக்கிறீங்களே, சொல்லுங்கடா. பிள்ளைங்க கூட கொஞ்சம் பரவாயில்ல போல இருக்கீங்க, ரொம்ப வெக்கப்பட்டு அப்படியே நாணி கோணி. சொல்லுங்க, நமக்கு என்ன இருக்கக்கூடாது? சிரிக்கிறான். சரி, இன்னையோட இதெல்லாம் மாறணும். ஏன்னா இங்க யார் இருக்கிறாங்க? யார் இருக்கிறாங்க சொல்லுங்க, நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன். ஒரு ஜீவா மட்டும் ஆண்டவர் பயன்படுத்தினா போதாது, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஜீவாவா மாறணும். அதுதான் ஆசை. அல்லேலூயா. எங்களை இல்லை, எங்களை காட்டிலும் கர்த்தர் உங்களை பயன்படுத்தணும். எங்களை விட பயங்கரமாக பயன்படுத்தணும் உங்களை. ஆமென். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஓகே. அப்போது இந்த வெக்கம் எனக்குள்ள என்ன பண்ணுது? என்னைய கட்டி வச்சிருக்குது. நான் ஆராதிக்க முடியாமல், நான் கையை தட்ட முடியாமல், விடுதலையோட பாட்டு பாட முடியாமல் என்னை கட்டி வச்சிருக்கிறது என்ன? வெக்கம். நான் சொல்லட்டுமா, பாவம் செய்கிறதுக்கு தான் வெக்கப்படணும். ஆமென். பாவம் செய்கிறதுக்கு தான் வெக்கப்படணும். ஐயோ ஆண்டவர் பார்க்குறாரே நான் பாவம் செய்கிறேன்ற அந்த ஒரு வெக்கம் எனக்குள்ளே வரணும். சே, ஆண்டவர் பார்க்குறாரு, நான் செய்யக்கூடாதுன்ற வெக்கம் எப்போ வரணும்? எப்போ வரணும்? பாவம் செய்யும் போது தான் வரணும். பாட்டு பாடும்போது வரக்கூடாது. ஆண்டவர் ஆராதிக்கும் போது வெக்கப்படக்கூடாது. நம்மளெல்லாம் ஆண்டவர் ஆராதிக்க எங்கேயோ இருந்து நம்மளை தெரிஞ்செடுத்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றி எங்களை ஆராதிக்க வச்சிருக்கிறார் நம்மளை. இன்னைக்கு அதுக்கு எவ்வளோ பெரிய விலையை கொடுத்துருக்காரு தெரியுமா? தெரியுமா? You know the price he paid for us? ஆண்டவர் நமக்கு கொடுத்த விலைக்கரை என்னன்னு தெரியுமா?
இயேசு சிலுவையில் மரிக்கும்போது அவருக்கு வயசு என்ன? 33.5 years. 33.5 வயது வாலிபன். எத்தனை வயசு வாலிபன்? 33.5 வயது திருமணமாகாத வாலிபன், பேச்சுலர். தன்னுடைய குடும்பத்தில் மூத்த மகன், அம்மாவுக்கு செல்லப்பிள்ளை. அம்மாவுக்கு செல்லப்பிள்ளை மாத்திரமில்ல, ரெஸ்பான்சிபிள் சைல்டு. அதுக்கப்புறம் 5 பேர் பிறந்தாங்க. அந்த 5 பேரையும் வளர்த்தி படிக்க வச்சு சொல்கிறேன். ஆனால் என்ன படிக்க வச்சாங்கன்னு கேட்காதீங்க. அப்பா செத்து போயிட்டாரு வாலிபனாக இருக்கும்போது. தன்னுடைய முழு குடும்ப பாரத்தையும் தான் தோள் மேலே சுமந்து 30 வருஷம் குடும்பத்துக்காக வேலை செஞ்சு குடும்பத்தை பார்த்த ஒரு ரெஸ்பான்சிபிள் சைல்டு, மூத்த மகன். அம்மாவுக்கு ரொம்ப ஃபேவரட் சைல்டு. அம்மாவுக்கு ஃபேவரட் சைல்டு. 33.5 வயது வாலிபன். அவரோட ஹைட்டு 5 அடி 10 அங்குலம். எத்தனை? 5'10". என்னை விட ஒரு சென்டிமீட்டர், 1 இன்ச் இல்லை 2 இன்ச் மேலே ஹைட்டாக இருப்பார். 80 கிலோ வெயிட். அப்போ ஆள் பார்க்குறதுக்கு எப்படி இருப்பார்? சூப்பராக இருப்பாங்களா? ஆல்மோஸ்ட் 6 அடிக்கும் 1 இன்ச்சு குறைவு. நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டான உடம்பு. 33.5 வயது வாலிபன். அல்லேலூயா. அந்த அழகான வாலிபனை இப்போ சிலுவையில் ஒப்பு கொடுத்து சிலுவையில் அறையிறாங்க. சிலுவையில் அறையும் போது என்னென்ன பண்ணுவாங்க நம்ம வாசிச்சிருக்கிறோம். என்ன பண்ணாங்க? ஆண்டவரை முதல் நாள் ராத்திரி ஃபுல்லாக அடித்தாங்க. ராத்திரி ஃபுல்லாக அடித்தாங்க. வார நாள் எத்தனை அடி அடித்தாங்க? 39 அடி அடித்தாங்க. அடிக்கும்போது சரீரம் பிச்சுக்கிட்ட வந்துச்சான். அந்த வாரில் அடிக்கும்போது, அந்த சாட்டையில் அடிக்கும்போது, சாட்டை முனையில் ஒரு பெரிய இரும்பு குண்டு இருக்கும். அதுக்கும் முன்னாடி ஒரு பெரிய தூண்டில் முள் போல் கொக்கிகள் நிறையா மாட்டப்பட்டிருக்கும். அதில் அடிக்கும் போது அந்த வெயிட் போய் உடம்புல அடிக்கும் போது உள்ளே போய் அடித்து அந்த வெயிட்டில் அந்த முள் சரீரத்தில் பதிஞ்சு அந்த சதையை பிச்சுட்டு வருமா. அல்லேலூயா. வாலிபன். ஹி வாஸ் யூத். அந்த காலத்து யூத். என்ன? வாலிபன். அப்போ அவ்வளோ அடி அடித்தாங்க. காரி துப்புனாங்க, கன்னத்தில் அரைஞ்சாங்க, மேலே தலையில் முள்முடி சூட்டுனாங்க. இதெல்லாம் ஓகேங்க. இதெல்லாம் நாமளும் எப்படியோ அக்செப்ட் பண்ணிக்கலாம். இல்லை, அந்த சூழ்நிலை வந்தால் வேறு என்ன பண்ண முடியும்? அக்செப்ட் பண்ணிக்கலாம். இப்போ சிலுவையில் அறைய கொண்டு போகிறாங்க. சிலுவையை தூக்கிட்டு, மரத்தை தூக்கிட்டு கொல்கத்தா மலைக்கு கொண்டு போகிறாங்க. மலையில் சிலுவையில் அடிக்கிறாங்க. இப்போ ரோமர்களுடைய தண்டனை எப்படின்னா, சிலுவையில் அறையப்படுகிற யாராக இருந்தாலும் அவங்களோட வஸ்திரங்களை எல்லாம் உறிஞ்சு அதை தங்களுக்குள்ளே பங்கிட்டு கொள்வார்கள். அல்லேலூயா. அவரோட 2 திருட்டு பசங்களை சிலுவையில் அடிக்க கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க தப்பு செஞ்சுருக்கிறாங்க, இவங்க தப்பே செய்யலை. அவனுக்கும் அதே சிலுவை தான். தப்பு செய்யாத யாருக்கு? இந்த யங் மேனுக்கும், யூத்துக்கும் என்னதான்? அதே தண்டனை தான். எல்லாரும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வழிநடுக நின்று பார்க்குறாங்க. கொல்கத்தா மலையில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடி இருக்கிறாங்க. இயேசுவை பின்தொடர்கிற, இயேசுனுடைய தாய் அங்கே இருக்கிறாங்க, யோவான் அங்கே இருக்கிறார். இன்னும் இயேசுவை நேசிக்கிற, இயேசுவை பின்தொடர்கிற அநேக ஜனங்கள் அங்கே நிற்கிறாங்க. இயேசுவை விரோதிக்கிற ஜனங்களும் அங்கே நிற்கிறாங்க. இப்போ ஆண்டவரை சிலுவையில் அறையணும். இயேசுவை சிலுவையில் அறையணும். 33.5 வயசு வாலிபனை சிலுவையில் அறையணும். பக்கத்தில் இருக்கிற கல்லன், இந்த பக்கம் இருக்கிற கல்லன், 2 பேர்த்தோடைய வஸ்திரங்களையும் உரியறாங்க. இப்போ அடுத்தது இயேசு நடுவில் வாலிபன். என்னது? வாலிபன். அவருடைய துணியும் உரியறாங்க. ரோமர்கள் சிலுவையில் அறையப்படுகிற அந்த கைதியை நம்ம சிலுவையில், நம்ம டிவியில் பார்க்குற மாதிரி ஏதோ ஒரு வெள்ளை துணியை இடுப்பில் கட்டிட்டு அறைய மாட்டாங்க. எந்த அளவுக்கு அவனை அவமானப்படுத்த முடியுமோ, எந்த அளவுக்கு அவனை அசிங்கப்படுத்த முடியுமோ, முழு நிர்வாணமாகத்தான் யாராக இருந்தாலும் சிலுவையில் அறையப்படுவார்கள். அக்கார்டிங் டு ரோமன்ஸ், 33 years young man, bachelor, young bachelor,
ஜீசஸ். சிலுவையில் அறையிறாங்க. நமக்கு கையை தட்டுறதுக்கு வெக்கம், பாட்டு பாடுறதுக்கு வெக்கம், ஜெபம் பண்ணுறதுக்கு வெக்கம், எல்லாத்துக்கும் வெக்கப்பட்டு 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 பாடுறது இல்லை, ஆராதிக்கிறது இல்லை. அப்புறம் எங்கே கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணுவார், எங்கே என்னை யூஸ் பண்ணுவார், இப்படியே வர்றது போகிறது வர்றது இப்படியே தான் இருக்கிறான். ஆனால் 33 வயது வாலிபன் இப்போ துணியை உரியறாங்க, சிலுவையில் அடித்து மேலே மரத்தில் தொங்க விடுறாங்க. 2 கையும் ஆணி அடிக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளோ அசிங்கமாக இருந்திருக்கும்ல. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பார்க்குறாங்க வாலிபனை. வெக்கம்தான், அவமானம்தான். தாய் கீழே நின்று அழுகிறாங்க. ஐயோ, என்னோட மூத்த குமாரன், ஏன் இந்த பாடு, ஏன் இந்த அவமானம், நிந்தை? நம்ம சும்மா பைபிளை வாசிச்சுட்டு ஏதோ ஜீசஸ் படம் பார்த்துட்டு ஓகே சிலுவையில் அரைஞ்சாங்கன்ட்டு போயிடுறோம். The truth is entirely different. உண்மை இன்னும் வித்தியாசமானது. ஆனா அந்த அவமானத்தையும் ஆண்டவர் தாங்கினார். எல்லாத்தையும் கொடுத்தார்னா எல்லாத்தையும் கொடுத்தார் ஆண்டவர். எல்லாத்தையும் விட்டு கொடுத்தார், எல்லா மானத்தையும் விட்டு கொடுத்தார். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பார்த்திருக்க ஆண்டவர் சிலுவையில் தொங்கினார். ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்கு ஆண்டவரே, நான் சிலுவையிலிருந்து இறங்கிடுறேன் அப்படின்னு இறங்கி இருந்தாருன்னா நாம இன்னைக்கு கை தட்டுறதுக்கு வைக்கப்படுறோம், சர்ச்சில் உட்காந்துருக்கிறது வைக்கப்படுறோம், ஆராதிக்க வைக்கப்படுறோம், அல்லேலூயா சொல்ல வைக்கப்படுறோம், ஜெபம் பண்ண வைக்கப்படுறோம். ஒருவேளை ஆண்டவர் எனக்கு வெக்கமா இருக்குன்னு இறங்கி இருந்தாருன்னா என்னால் முடியாது, என்னால் இதை ஏற்றுக்க முடியாது. எதை வேணா ஏற்றுக்கலாம், இதை என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு அவர் இறங்கியிருந்தா நீங்களும் நானும் இன்னைக்கு சபைக்குள்ள இல்லை. அதுதான் உண்மை. ஆமென், ஆமென், ஆமென். வெக்கப்படாம சொல்லுங்க ஆமென். என்ன அப்பா பிதாவை என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எப்படி தந்தார் தெரியுங்களா? அவர் எல்லாவற்றையும் இழந்து விலைக்கிரயமாய் தந்து என்னை மீட்டு கொண்டார். இந்த அல்லேலூயா சொல்றதுக்காக, இந்த ஆமென் சொல்றதுக்காக. அல்லேலூயா. வெக்கப்படாதீங்க, ஏன்னா விலைக்கிரயம் பெருசு. ஆமென். அவர் செலுத்தின விலைக்கிரயம் உன்னை இந்த ஒரு அல்லேலூயா உன் வாயில வர வைக்கிறதுக்கு அவர் கொடுத்த பிரைஸ் ரொம்ப பெருசு. அப்ப என்ன செய்யக்கூடாது? நாம என்ன செய்யக்கூடாது? வெக்கப்படக்கூடாது. ஆராதிப்பதற்கு, பாவம் செய்யறதுக்கு வெக்கப்படணும். அல்லேலூயா. புரிஞ்சுதா? கையை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க. சிலுவையை பார்த்துட்டு எனக்காக தானே இத்தனை அவமானங்களை ஆண்டவர் ஏற்றுக்கிட்டாருன்ற உணர்வு இருந்துச்சுன்னா சொல்லுங்க சந்தோஷமா அல்லேலூயா. ஆமென். யார் பார்த்தா என்ன, பார்க்கலானா என்ன? நான் பாடுறதை பார்த்து என்னை ஓட்டுற என் ஃப்ரெண்டு தான் என் வாழ்க்கையில் என்னை உயர்த்திட முடியும். என்னை உயர்த்துறது யாரு? நான் ஆராதிக்கிற இயேசு. நான் யாரை பாடுறேனோ அவர் தான் என்னை உயர்த்த முடியும். அல்லேலூயா. நானும் அப்படி தான் இருந்தேன், வெக்கப்பட்டுக்கிட்டு பாட மாட்டேன். ஐயோ இவன் என்ன சொல்லி, அவன் பிள்ளைங்கள்லாம் பார்க்குறாங்களே என்ன சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நாளில் கர்த்தர் என்னோட பேசினார், என்னை தொட்டார், என் வாழ்க்கையை மாற்றினார். அன்றிலிருந்து என்னுடைய வாழ்க்கை மாறுச்சு, என்னுடைய ஆராதனை மாறுச்சு. எங்கே இருந்தாலும் ஆண்டவரை விடுதலையோட யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். ஆமென். என்னையும் ஓட்ட ஆரம்பித்தாங்க, என்னையும் கிண்டல் பண்ணாங்க, என்னையும் நக்கல் பண்ணாங்க. நக்கல் பண்ணுறவங்க கிண்டல் பண்ணுறவங்களாம் இன்னும் அதே இடத்துல தான் உட்காந்துருக்கிறான். ஆனால் உண்மையாக ஆராதிச்ச என்ன கர்த்தர் இன்னைக்கு உயர்த்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உங்களை ஒரு கூட்டம் கிண்டல், எங்கே போனாலும் கிரிட்டிசைஸ் பண்ணும், எங்கே போனாலும் கிண்டல் பண்ணும். என்னடா ஆவில நிரம்பி ஜெபிக்கிறியா, இன்னும் அந்நிய பாஷை வளரிட்டு இருக்க, என்ன அபிஷேகம் அபிஷேகம். அல்லேலூயா. உண்மையாகவே நான் ரட்சிக்கப்பட்டது, மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட போது ஆண்டவர் என்ன நினைப்பறார். ஒரு நாள் நான் சர்ச்சில் உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கேன், ஆவில நிரம்பி ஜோம் பண்ணிட்டு இருக்கேன், அந்நிய பாஷை பேசி ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சபையின் மூப்பர் ஒருத்தர் வந்தார், என்னோட சீனியர், அவங்க எனக்கு ரொம்ப சீனியர். வந்தாங்க, என்னடா என்ன பண்ணிட்டு இருக்க? ஜோம் பண்ணிட்டு இருக்கேன் அங்கிள். என்ன ஒரு உளறிட்டு இருக்க, சத்தம் போடாமல் ஜோம் பண்ணு. என்னது சத்தம் போடாமல் ஜோம் பண்ணு? என்ன உளறிட்டு இருக்க? என்ன உளறிட்டு இருக்கேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. என்னடா ஒரு பெந்தேகோஸ்தே சபையில் அந்நிய பாஷையில் சத்தமாக ஜோம் பண்ணிட்டு இருக்கேன், இவர் என்னைய உளராத அப்படின்றாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு.
எல்லாரும் நிறைய பேர் ஜோம் பண்ணிட்டு இருக்காங்களா, நீ பாட்டு கத்தி ஜோம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு ரொம்ப இதாக சொல்லிட்டு போயிட்டார். அந்த சொன்ன அங்கிள் இன்னும் அதே இடத்துல தான் இருக்கிறாரு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் நான் நிப்பாட்டிடலாம். ஐயோ அவர் இவங்க சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்க, ஜோம் பண்ணா சத்தமாக ஜோம் பண்ணா ஏதாவது சொல்லுவாங்க. நான் ஜோம் பண்ணுறது ஆண்டவர்கிட்ட, நான் பாடுறது ஆண்டவரை, நான் துதிக்கிறது அவரை. யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. ஏனால் என்னை உயர்த்துகிறவர் ஆண்டவர், அவன் என்னை ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவர். நீங்கள் பண்ணி பாருங்கள், யாரை பற்றியும் கவலைப்படாமல் ஆண்டவரை பற்றி மட்டும் கவலைப்பட்டு பாருங்கள். நீங்கள் பாடுறதுக்கு வைக்கப்படுறீங்க, பாடுனா இவன் என்ன நினைப்பான் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்ல. அல்லேலுயா சொன்னால் என் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவான் அப்படின்னு நினைக்கிறோம்ல, அவங்க என்ன சொல்லுவாங்க நினைக்கிறோம்ல. நீங்கள் அல்லேலுயா சொல்லலைன்னா ஆண்டவர் என்ன நினைப்பாருன்னு யோசிச்சிருக்கீங்களா? நீங்கள் பாட்டு பாடாதப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சிலுவையில் எனக்காக தொங்குற ஆண்டவர் நான் பாடாமல் எதுக்கு என்னை ரட்சித்தார்? பாட்டு பாடணும், நல்லா ஆராதிக்கணும், அவரோட தொடர்பில் அவரிடத்துல ஜெபிக்கணும், அவர்கிட்ட எப்போதும் உறவில் இருக்கணும். அப்போது அதுக்காக தான் அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு ரத்தம் சிந்தினார், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள். இப்போ நான் பாடல, அவர் இவ்வளோ விலை கொடுத்து என்னை வாங்கிட்டாரு, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் அப்படின்னு ஒரு பெரிய விலை கொடுத்து வாங்கி நம்மளை கொண்டு வந்து உள்ளே வச்சா, நான் இப்போ பாடாமல் கையை கட்டிட்டு அப்படியே கீழே முடிச்சுட்டு இருக்கேன். இப்போ ஆண்டவர் சிலுவையிலேருந்து பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க. டேய், இதுக்கு தான் நான் இவ்வளோ சகிச்சேனா, இதுக்கு தான் ரத்தம் சிந்தினேனா உனக்காக. அப்போ நம்ம கட்டி வச்சிருக்கிறது என்ன? என்ன? வெக்கப்படாமல் சொல்லு. ஏசப்பா பார்க்குறார், சொல்லு என்ன? வெக்கம். பைபிள் வாசிக்கிறதுக்கு வெக்கம், ஜெபம் பண்ணுறதுக்கு வெக்கம், எந்திரிச்சு நிற்கிறதுக்கு வெக்கம், கையை தட்டுறதுக்கு வெக்கம். கொஞ்சம் சத்தமாக கையை தட்டிட்டா பக்கத்தோடைய ஐயோ என்னன்னு சொல்ல போகிறானோ. யார் பார்த்தா என்ன, பார்க்கலனா என்ன, கர்த்தர் என்ன பார்க்குறார். உங்களை உற்சாகப்படுத்த சொல்கிறேன். இப்படி ஒரு வாலிபன் எழும்பிட்டா உன்னை நிச்சயமாக என்ன காட்டிலும் 10 மடங்குல 100 மடங்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் ஆண்டவரை நான் எப்படி ஆராதிப்பேன்னா, பக்கத்து வீட்டுக்காரங்க எங்கள் அம்மாட்ட வந்து கேட்பாங்க, என்ன அவங்க பையனுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சா, 24 மணி நேரம் ஏதோ உளறிட்டு இருக்கிறானே. அல்லேலூயா, அல்லேலூயா. லிட்டரலாக வந்து எங்கள் பக்கத்து வீட்டில் கேட்டாங்க, என்ன உங்கள் பையனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா, ராத்திரி 12 மணிக்கு ஐயோ ஐயோன்னு இருக்கிறானே. ஐயோ, எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க, டே கொஞ்சம் சத்தம் கம்மியாக ஜெபம் பண்ணுறா. அதனால் நான் என் சத்தத்தை குறைக்கல, என் ஜெபத்தை நிப்பாட்டிடல. யார் என்ன சொன்னால் என்ன, என் பக்கத்து வீட்டுக்காரனா என்னை ரட்சிச்சான், என் பக்கத்து வீட்டுக்காரனா என் பாவத்தை மன்னிச்சது, என் பக்கத்து வீட்டுக்காரனா என் சாபத்தை மாற்றினது, என் பக்கத்து வீட்டுக்காரனா என்னை விடுதலையாக்கினது, என்னை விடுதலையாக்கின ஒரு ஆண்டவர். அல்லேலூயா. என்ன நீ பைத்தியம்னே சொல்லு, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அல்லேலூயா. நான் பாவியாக இருக்கும்போது எங்கள் காலேஜில் எனக்கு ரொம்ப பெரிய மரியாதையாக இருக்கும். என்னது? எங்கள் காலேஜில் நான் பாவம் செஞ்சுட்டு இருக்கும்போது பாவியாக இருந்தப்போ எனக்கு பயங்கர மரியாதையாக இருக்கும். நான் வந்தாலே எங்கள் ப்ரொஃபஸர்ஸே ஜீவா அப்படிம்பாங்க. அவ்வளோ மரியாதை எனக்கு, ஏன்னா அவ்வளோ பெரிய பாவி. அல்லேலூயா. கேட்டுக்குள்ளே வந்து பைக் பார்க் பண்ணுற வரைக்கும் என் வாயில் என்ன இருக்குன்னா சிகரெட் இருக்கும். லெக்சரர்ஸ் பார்க்குறாங்க, ப்ரொஃபஸர்ஸ் பார்க்குறாங்க, ஏய் போடா போடா, யாருக்கும் பயம் கிடையாது. என் மேலே ஒரு பெரிய மரியாதை. என்னது பெரிய? ஏன்னா நான் தான் காலேஜில். ஆமாம், அப்படிலாம் நினச்சிட்டு இருக்காத. எல்லாரும் என்ன ஒரு மரியாதையோடு பார்ப்பாங்க. சீனியர்லேருந்து எனக்கு சீனியர்லாம் வந்து எனக்கு ஜீவா நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரே கெத்து தான். நமக்கு எப்படி ஒரே கெத்து தான். பசங்களாம் என்னை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி நமக்கு அப்படியே பயங்கரமாக இருக்கும். பரவாயில்ல, நம்மள எல்லாம் ஓகே. என்கிட்ட பேசுறதுக்கே சில பேர் பயப்படுவாங்க. என்கிட்ட பேசுறதுக்கு ஈவன் லெக்சரர்ஸ், டீச்சர்ஸ் என்கிட்ட பேசுறதுக்கு பயப்படுவாங்க. ஏதாவது கிறுக்கேன், ஏதாவது பண்ணி தொலைச்சிட்டானா என்ன பண்ணுறது? அதனால் ரொம்ப பயத்தோட நடுக்கத்தோட நம்மளை பார்த்து ஒரு மரியாதையோட நமக்கு வணக்கம் வச்சுட்டு போவாங்க. சில லெக்சரர்ஸ்லாங்க, ஜீவா வரேன் ஜீவா, சரி கிளம்பு. ஆனால் ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்றினார். கர்த்தர் என்னை தொட்டார், என்னை மறுரூபமாக்கினார். அதே காலேஜில் ரட்சிப்பின் அனுபவத்தோடு திரும்பவும் உள்ளே போகும்போது என்னை பார்த்து பயந்தவன், எனக்கு மரியாதை கொடுத்தவன்லாம் என்னை பார்த்து என்னை கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிட்டான், நக்கல் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். சிகரெட் பிடிக்கும்போது இருந்த மரியாதை சிகரெட்டை விட்டதுக்கப்புறம் இல்லை, குடிக்கும்போது இருந்த மரியாதை குடியை விட்டதுக்கப்புறம் இல்லை.
சண்டை போட்டு சண்டைக்காரனாக தெரிஞ்சப்ப இருந்த மரியாதை சண்டையிலேருந்து விலகி ஓடும்போது இல்லை. மோசமான ஆளாக இருந்தப்போ இருந்த மரியாதை நல்லவனாக இருந்தபோது இல்லை. என்னை நக்கல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிழிஞ்ச பேண்ட்டை போட்டுட்டு போன போது இருந்த மரியாதை நல்ல பேண்ட்டு போட்டு போகும்போது இல்லை. கோணலும் மாணலுமா முடி வெட்டிட்டு இருந்தப்போ இருந்த மரியாதை நல்லா டீசெண்டாக முடி வெட்டிட்டு போகும்போது இல்லை. ஹலோ, எந்த படம் ரிலீஸாக இருக்கோ அந்த படத்தில் வர்ற ஹீரோட ஹேர் ஸ்டைல் நம்ம தலையில் இருக்கும். அது என் மூஞ்சிக்கு செட் ஆகுதோ இல்லையோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னங்க, ஆமாம், அவர் என்ன ட்ரெஸ்ஸை போட்டிருக்காரு அந்த வாரம் ஃபுல்லாக அந்த படத்தில் வர்ற ட்ரெஸ் தான். வீட்டில் சண்டை போட்டாது காசை வாங்கிட்டு போய் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிடணும். அப்போ இருந்த மரியாதை நான் ஒழுக்கமாக இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தப்போ போனப்போ எனக்கு இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா, நம்மளை பார்த்து பயந்தவன், நம்மளை பார்த்து ஓடினவெல்லாம் இன்றைக்கி நம்மளை நக்கல் அடிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 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 பிரச்சனை இல்லை, நான் எங்கள் பிரின்சிபலே அடிச்சிட்டேன் பாவியாக இருக்கும்போது. அல்லேலூயா. அவருக்கு தெரியாது, கூட்டத்தில் உள்ள வந்தார் போட்டு சாத்திட்டு. அப்போ இருந்த மரியாதை கீழ்ப்படியும் போது இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன ஆண்டவர், அவ்வளோ மோசமான ஆளாக இருந்தப்போ எல்லாரும் என்ன ஐயோ ஆஹா ஓஹோன்னு இருந்தாங்களே, இப்போ எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்களே, கேலி பண்ணுறாங்களே, நக்கல் அடிக்கிறாங்களே. என் பின்னாடி என் பின்னாடி வந்து சொல்லுவான், டே பாதிரியார் வந்துட்டாருடா. யார் வந்துட்டாங்க? பாதிரியார் வந்துட்டாரு. டே பழம் வந்துட்டான்டா. என் ஜூனியர்ஸ் என்னை பார்த்து பயந்து ஓடி போன ஜூனியர்ஸ்லாம் என்னை பார்த்து என்ன சொன்னாங்க? டே பழம் வந்துட்டான்டா. எப்போ? நல்லா தெரியும் எவ்வளோ மோசமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் அந்த வாழ்க்கையிலேருந்து மாறி நான் நல்லவனாக இருக்கும்போது, ஆண்டவருக்கு பயந்து நடக்கும்போது என்ன பார்த்து சொன்னே பழம் வந்துட்டான்டா. என் கிளாஸ்மேட்ஸ், என் கிளாஸில் இருக்கிறவங்க என்கிட்ட பேசுறதுக்கே பயப்படுவானுங்க. ஆனால் மாறினதுக்கப்புறம் இவனா அவன் வேஸ்ட்டுடா, அவன் வேஸ்டடா, பழண்டா, பாதிரியாருடா, தத்திடா. அல்லேலூயா. இன்னும் மேலே போய் அவன் பொட்ட பையன்டா, அவன் 20 வயசில் எவ்வளோ கஷ்டமாக இருக்கு தெரியுமா இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது? ஏன் காது படவே பேசுவாங்க. அவனா டே அவன் மாறிட்டான்டா, அவன் ஆம்பளையே இல்லை. நான் இன்னைக்கு அந்த ஆம்பளைகளெல்லாம் நான் திரும்பி பார்க்குறேன், அந்த ஆண்மகன்கள் எல்லாம் நான் பார்க்குறேன், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பார்க்குறேன். அன்னைக்கு அப்படி இருந்தனால நான் என்ன குறைஞ்சு போயிட்டேன். அவன் ஞாயிற்றுக்கிழமை ஊர் சுத்த வரமாட்டான், சர்ச்சுக்கு போயிடுவான். அவன் 4 மணிக்கு மேலே காலேஜில் இருக்க மாட்டான், வீட்டுக்கு கேட்டால் ஜப்பா இருக்கும்பா ஊழியத்துக்கு போகிறான் அதான் சொல்லுவான். அவன் ஒரு வேண்டாம் அவன் அப்படின்னு சொன்ன ஆண்மகன்கள் எல்லாம் இன்றைக்கி நான் பார்க்குறேன். என்னை பார்த்து சிரித்த பெண் பிள்ளைகளெல்லாம் இன்றைக்கி நான் பார்க்குறேன். வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் இல்லை. ஆமாம், கர்த்தரனை நடத்துகிற விதத்தை பார்க்கும்போது, கர்த்தரனை ஆச்சரியமாக அதிசயமாக நடத்துகிறத பார்க்கும்போது என்ன தப்பு? ஆண்டவருக்காக வாழ்கிறது என்ன தப்பு? என்னை கிண்டல் பண்ணால் பண்ணிட்டு போகிறான், என் ட்ரெஸ்ஸை பார்த்து கேலி பண்ணால் பண்ணிட்டு போகிறான். இன்றைக்கி 20 வருஷம் 25 வருஷம் ஆச்சு நான் காலேஜ் முடிச்சு திரும்பி பார்க்குறேன், இன்னும் எல்லாம் அதே பாவத்தில் தான் இருக்கிறான், அதே குடியில் தான் இருக்கிறான், சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. இன்றைக்கி அவெல்லாம் எனக்கு என்னை பார்த்து யாரெல்லாம் இவன் வந்து ஆம்பளையே இல்லைன்னு சொன்னாலும் அவன் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான், ஜீவா எனக்காக ஜெபம் பண்ணிக்க, என் ஃபேமிலிக்காக ப்ரேயர் பண்ணிக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொல்கிறதுனால நான் அந்த மாதிரி ஆயிடுவேனா? அவன் என்னை பலன்னு சொல்கிறதுனால நான் பழம் ஆயிட்டேனா? அவன் சொன்னது ஒன்று தான், பாதிரியார்னு சொன்னால் இன்னைக்கு ஊழியக்காரன் ஆகிட்டேன். அல்லேலூயா, சந்தோஷந்தான். அவங்க என்ன சொல்கிறதுனாலையோ அது என்ன கட்ட முடியாது. என்னை ஆண்டவரை நேசிப்பதை, ஆண்டவரை ஆராதிப்பதை, ஆண்டவருக்காக பிரயோஜனப்படுவதை எந்த உலகத்தின் காரியமும் என்னை கட்ட முடியாது. ஆமென், அல்லேலூயா. அவன் சொல்கிறதுனால வாரா என்ன வாடா சொல்கிறீங்கன்னு அடுத்த நாள் மறுபடியும் ஒரு சிகரெட் எடுத்து வாயில் வச்சுட்டு வந்திருந்தா நம்மளை பார்த்து பயந்துருப்பாங்க. நிறைய யோசிச்சிருக்கேன். ஏண்டா என்னை பார்த்து என் முன்னாடி நின்று பேசவே பயப்படுறவன்லாம் என் பின்னாடி வந்து நின்று என்ன நக்கல் அடிக்கிறியா? தைர்ரா கடைக்கு போய் பெட்டி கடையில் ஒரு சிகரெட்டை வாங்கி வச்சுட்டு வர்றேன், பழைய ஜீவாவா திரும்பி வர்றேன் அப்படின்னு நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். ஆனால் யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? ஆண்டவர் எனக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். அந்த ரத்தம் வீணாக போகக்கூடாது, சிலுவை வீணாக போகக்கூடாது. அல்லேலூயா.
இன்றைக்கி நான் திரும்பி பார்க்குறேன், 25 வருஷம் ஆயிடுச்சு. கர்த்தர் என்னை பயன்படுத்துகிற விதம், கர்த்தர் என்னை கொண்டு போகிற இடம், கர்த்தர் என்னை வச்சிருக்கிற ஸ்தானத்தை நான் பார்க்குறேன். ஒரு குறைவும் இல்லை எனக்கு. ஆண்டவர் என்னை நல்லா வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அதனால் தேவன் ஆண்டவருடைய காரியங்களில் வெட்கப்படாதீங்க. ஆமென். கட்டப்பட்டிருக்கலாம் இந்த மாதிரி காரியங்களில். இந்த கட்டுகள் என்னிடத்து அவிழ்க்கப்பட்டாதான் நான் கர்த்தருக்கு பயன்பட முடியும். ஆண்டவர் சொல்றாரு, கட்டப்பட்டிருக்கிற கழுதையை பாருங்கயா, அதனால் அது இதுவரைக்கும் யாரும் அதை பயன்படுத்தலை. யார் அந்த கழுதையை பயன்படுத்தலை? ஒருவரும் ஏறி இராத கழுதை குட்டியை காண்பீர்கள், கட்டி இருக்க காண்பீர்கள். அல்லேலூயா. அந்த குட்டியை அவுத்துட்டு வா, அது எனக்கு வேணும். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, எந்த காரியத்தில் கட்டப்பட்டிருக்கேன். வேகமாக ஒரு சில காரியங்களை நான் இன்னும் சொல்லிட்டு, ஒரு 3 காரியங்களை மட்டும் சொல்லிட்டு நான் போயிட்டுமா. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் வாசிங்க. 6-7 வாசிங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16:6-7 வாசிங்க. இல்ல, வாலிப பிள்ளைங்க யாரா வாசிங்க. உன் மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது? உன்னை சிறுமைப்படுத்த. உன்னை எதினாலே உன்னை சிறுமைப்படுத்த, உன்னை எதினாலே கட்டலாம். பிசாசோட ஆசை என்னன்னா, உன்னை எப்படி ஆண்டவர் பயன்படுத்திடக்கூடாது. அதனால அவனை ஏதாவது வச்ச உடனே கட்டி வச்சிடணும். அல்லேலூயா. ஏதாவது ஒரு காரியத்தை உன் கையில் கொடுத்து என்ன பண்ணிடணும், உன்னைய கட்டி வச்சிடணும். அவன் ஓப்பனா கேட்கிறா, தலீலால் உன்னை சிறுமைப்படுத்த, நீ ஆண்டவருக்கு பயன்பட முடியாதபடிக்கு உன்னை சிறுமைப்படுத்த எதனால கட்டலாம், எதனால கட்டலாம். அடுத்தது சிம்சோன் சொல்றார். யாரா பாய்ஸ் வாசிங்க. வெரி குட். அதற்கு சிம்சோன் அகனி நார் கயிறுகளாலே என்னை கட்டினால் பலட்சியமாகி மற்ற மனுஷனை போல் ஆவேன். தம்பிக்கு எல்லாரும் ஒரு கையை தட்டிடலாமா? வெரி குட், வெரி குட். இப்படி தான் அவன் இருக்கணும். கேட்ட உடனே கீழ்ப்படிணும். சரியா? நீ எல்லா மீட்டிலும் நீ தான் பைபிள் வாசிக்கிற. சரியா? நாளைக்கு காலையில் சாயங்காலம் நீ தான் எனக்கு பைபிள் வாசிக்கிற. சரியா? வெரி குட். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். சரி, இப்போ சிம்சோனை பார்த்து தெளிவாக கேட்குறான், எதுலையா அவனைய கட்டலாம் அப்படின்னா, சிம்சோன் சொல்றாரு, உலராத பச்சையான அகனி நார் கயிறுகளாலே என்னை கட்டினாள். இப்போ சிம்சோன் பொய் சொல்லிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? தெலீலாள்கிட்ட பொய் சொல்லிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? சொன்னது உண்மை. இந்த அகனி நார் கயிறுனா என்ன தெரியுங்களா? செத்து போன விலங்குகளிலிருந்து அதோடைய இன்டெஸ்டைன் இருக்கு இல்லையா, குடல், செத்து போன விலங்குகளுடைய குடலை எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி அதை கயிறுகளை போல திரிப்பாங்க. அல்லேலூயா. சிம்சோன் பிறக்கும்போது அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அவன் செத்து போன பிரேதத்துக்கிட்ட போகக்கூடாது. அது சிம்சோனுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சுதான் சிங்கத்தை போய் தொட்டான், சிங்கத்தை அடித்தான், கொன்னான், செத்து போன சிங்கத்தில் போய் தேன் எடுத்து சாப்பிட்டான். இப்போ மறுபடியும் உண்மையை சொல்கிறான், எப்பா என் மேலே இருக்கிறது நசரேய விரதம், அந்த நசரேய விரதத்தினால தான் நான் இவ்வளோ பலனாக இருக்கிறேன். செத்து போன பிரேதத்தை ஆகிலும் அதில் இருக்கிற ஒரு ப்ராடக்டை ஆகிலும் தொட்டா என் மேலே இருக்கிற பலன் போயிடும். அதான் உண்மை. இட்ஸ் ட்ரூத். சிம்சோன் தெலீலாட்ட சும்மா தட்டி கழிக்கல, உண்மையை சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ செத்து போன விலங்குகளுடைய அந்த இன்டெஸ்டைன், அந்த குடல், அதெல்லாம் எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி அதில் ஒரு கயிறு மாதிரி திரிப்பாங்க. அதுதான் அகனி நார் கயிறுகள். நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. அந்த நரம்புகளில் எடுத்து அந்த கயிறு மாதிரி பின்னுவாங்க. அதில் என்னைய கட்டுனா அது எதில் தயாரிக்கப்பட்டது? செத்து போன விலங்குனால தயாரிக்கப்பட்டது. அப்போ இந்த அசிங்கம், இந்த செத்துப்போன காரியம் என்ன தொட்டா என்னுடைய அபிஷேகம் என்ன ஆயிரும்? போயிடும். அபிஷேகம் போனால் எனக்குள்ள என்ன இருக்காது? உண்மை.
பிரேதத்தை தொடவே கூடாது நசரேயன். அல்லேலூயா. இன்றைக்கும் அநேக மாம்சத்தின் காரியங்கள் ஆண்டவருக்கு நாம் பயன்பட முடியாதபடிக்கு நம்மை கட்டி வைத்திருக்கிறது. அசுத்தமான உலகத்திற்குரிய மாம்ச இச்சைகள். அல்லேலூயா. என்னவா வேணா இருக்கலாம். கண்ணுனால செய்கிற பாவம், வாயினால செய்கிற பாவம். ஆமென். ரிலேஷன்ஷிப்ஸ், உறவுகள். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்களாம் நல்ல பிள்ளைங்க. ஏன் எப்படி என்னை கட்ட முடியும் அப்படின்னா, உலராத பச்சையான, அதுவும் பச்சையான, அதை காய வச்சு தான், அதை ப்ராசஸ் பண்ணி தான் கயிறு மாதிரி செய்வாங்க. ஆனால் சிம்சோன் சொல்கிறாரு, அவ்வளோ தூரம்லாம் போவானா, பச்சையாக அப்படியே இல்லை ரத்தம் வடியணும். அந்த செத்து போன விலங்கோட அந்த அகனி நார் கயிறு எடுத்து கட்டுனா என் தரிசனம் போயிடும், என் அபிஷேகம் போயிடும், என் மேலே இருக்கிற பலன் போய் நான் பலட்சயமாகி மற்றவங்களை போல ஆயிடுவேன். இதுதான் தெளிலாலே உண்மை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ முதல்ல கட்டுறது என்ன? நம்மளைய மாம்ச இச்சைகள். அல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும். ஏன் ஆண்டவரை நேசிக்க முடியலன்னா, வேற ஏதோ ஒன்றில் நான் கட்டப்பட்டிருக்கிறேன், வேற ஏதோ ஒன்றில் நான் கட்டப்பட்டிருக்கிறேன். இயேசுவை பார்த்து இயேசுவே நான் உன்னை நேசிக்கிறேன்னு ஏன் சொல்ல முடியலன்னா, வேற எங்கேயோ பார்த்து இந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்கேன். வேற எதையோ நேசிக்கிறேன், வேற ஏதோ பழக்கத்துக்கு நான் அடிமையா இருக்கிறேன், பாவத்துக்கு நான் அடிமையா இருக்கிறேன். ஏன் என்னால் பைபிளை படிக்க முடியல? வேற ஏதோ ஒன்றுக்கு நான் அடிமையா இருக்கிறேன். அது என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். தமிழில் அழகான ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? அகத்தின் அழகு உள்ளுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரா உலகம் இருக்குதான்னு நீங்க சொல்ற ஒரு அல்லேலூயால கண்டுபிடிச்சிடலாம். அல்லேலூயா. ஆஹா. உள்ளுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரா இல்லை வேற ஏதாவது இருக்குதான்னு நான் பாடுற பாட்டில் ஒரு சரணத்தை பாடும் போதே கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்குள்ள யார் இருக்கிறாங்க அப்படின்னு. ஆமென். அல்லேலூயா. இப்போதான் சொன்னேன், அல்லேலூயா வச்சே நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு. அகத்தின் அழகு. ஏன் அல்லேலூயா வெளியே வரலன்னா, இன்னும் சொல்லுவாங்கள்ல, சட்டியில் இருந்தால் தான் ஆப்பையில் வருமா. அப்போ உள்ளுக்குள்ள ஆண்டவர் இருந்தாதான், ஆவியானவர் இருந்தாதான் கர்த்தரை துதிக்கிற துதி வெளியே. அப்போ வெளியே வரலன்னா என்ன அர்த்தம்? உனக்கு அல்லேலூயா வரலன்னா என்ன அர்த்தம்? உள்ள இல்லை. உள்ள இல்லை. உள்ள என்ன இல்லை? ஆண்டவர் இல்லை. அது நீங்க ஏத்துக்கலனாலும் அதுதான் உண்மை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இதெல்லாம் மாறணும், நான் உங்களுக்காக பிரயோஜனப்பட விரும்புகிறேன், என்னை கட்டி வச்சிருக்கிற காரியங்களிலிருந்து நான் விடுதலை ஆகணும், என்னை அவுத்துட்டு கொண்டு போங்க ஆண்டவரே. எங்கே கொண்டு போகணுமா? எருசலேமுக்கு போகணுமா? என் மேலே ஏறி போங்க. கொல்கத்தா வரைக்கும் போகணுமா? போங்க. அல்லேலூயா. சரி, இப்போ சிம்சோன் சொல்றார், என்ன இந்த காரியங்கள்னால என்ன கட்டினா நானும் மற்ற மனுஷங்களை போல பலட்சியம் ஆயிடுவேன். இன்னைக்கு பிசாசு நம்ம வாலிபர்களை குறி வச்சு தாக்குற காரியம், சபையில் இருக்கிற ரட்சிக்கப்பட்ட வாலிப பசங்க வாலிப பிள்ளைங்களை குறி வச்சு தாக்குற காரியம் என்ன தெரியுங்களா? இந்த மாம்சத்தின் காரியங்கள், மாம்சத்தின் இச்சைகள், உலகத்திற்குரிய காரியங்கள், ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த இந்த 1 இயரில் மட்டும், போன ஆகஸ்ட்லேருந்து இந்த ஆகஸ்ட் வரைக்கும் மட்டும் எனக்கு தெரிஞ்சு 3-4 பிள்ளைங்க, என்னுடைய நாலேஜில் நான் பார்க்குற பிள்ளைங்க ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப், அதாவது உலக பிரகாரமான அந்த உறவுகளில் சிக்குண்டு ஆண்டவரை விட்டுட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சிலர் இன்னைக்கு வந்து என்கிட்ட புலம்பிட்டுக்கிறாங்க, அண்ணன் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, என் வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு. என்ன பண்ண முடியும்? இப்போ என்ன பண்ண முடியும்? இதோ பெலிஸ்தேர் வந்து விட்டார்கள், என்ன பண்ண முடியும்? அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணக்கூடாது? எதில் கட்டப்பட்டிருக்க கூடாது? உலக மாம்சத்தின் இச்சைகள், மாம்சத்திற்குரிய காரியங்கள், உலகத்தின் காரியங்கள், உலக உறவுகள், உலக ஸ்நேகம். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்க கூடாது? கர்த்தருக்கு நான் பயன்படணும்னா, ஆண்டவர் என்ன பிரயோஜனப்படுத்தணும்னா, இந்த காரியங்கள் எல்லாம் நீ கட்டப்பட்டிருக்க கூடாது. இதுலேருந்து நீ விடுதலை ஆகணும். ஆமென். அல்லேலூயா. அடுத்தது இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். 14வது வசனமா,
11வது வசனம் 11. அதற்கு அவன், இதுவரைக்கும் ஒரு வேளைக்கும் வழங்காதிருக்கிற, ஒரு வேளைக்கும் யூஸ் பண்ணாதிருக்கிற புது கயிறுகளால. முதல்ல சொன்னாரு அது உண்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சொல்றாரு புது கயிறுகளால என்ன கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனை போல ஆவேன். இந்த புது கயிறுகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, புதுசு புதுசா வருது பார்த்தீங்களா ட்ரெண்டு. அல்லேலூயா, புதுசு புதுசா ட்ரெண்டு. நான்லாம் காலேஜ் படிக்கும்போது, அதாவது நான் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது மொபைல் ஃபோனே என்னன்னு தெரியாது. மொபைல் ஃபோனே என்னன்னு தெரியாது. அப்புறம் அந்த பட்டன் ஃபோன் வந்துச்சு, நோக்கியா ஃபோன் வந்துச்சு. அடித்தா மண்டை உடஞ்சிரும். யார் மேலே தெரியாமல் பட்டுருச்சுன்னா என்ன ஆகிடும்? ஆமாம், மண்டை உடஞ்சி ரத்தம் கொட்டிடும். அந்தளவுக்கு நல்லா இவ்வளோ பெருசு இருக்கும். சில எங்கள் டீச்சர்ஸ்லாம் அந்த ஃபோனை வாங்கி இப்படி மேல் பாக்கெட்டில் வச்சுட்டு வருவாங்க. பாக்கெட் இப்படி இறங்கி இருக்கும், அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். அதுதான் ஃபோன். அப்போது நான் எம்எஸ்சி படிக்கும்போது தான் எங்கள் அப்பா எனக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தாரு. 1100ன்ற ஒரு ஃபோன் ஒன்று வாங்கி கொடுத்தாரு. அப்போ அதுதான் கொஞ்சம் சின்ன ஃபோன், குட்டியாக இருக்கும், அழகாக இருக்கும். அப்போது நான், அதாவது எனக்கு ஃபோன் வேணும், நான் வெஸ்லேனா கூட போகிறதுனால, அது வரைக்கும் எனக்கு ஃபோன் கிடையாது. அண்ணா எனக்கு ஃபோன் பண்ணணும், எனக்கு கூப்பிடணுன்றனால அவரே சொன்னாடே ஒரு சின்ன ஃபோன் வாங்கி வேடா உன்னை கூப்பிடுறதுக்கு அப்படின்னாரு. அதனால் போயிட்டு 3500 நினைக்கிறேன் அந்த ஃபோன். அப்போது அந்த ஃபோனை வாங்கி நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஐஃபோன் அது இது எல்லாமே வர ஆரம்பிச்சு. சாம்சங், மோட்டரோலா, கூகுள் பிக்சல் அப்படின்னா எல்லாம் வர ஆரம்பிச்சது. இன்றைக்கி பார்த்தா தினம் ஒரு ஃபோன் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. போன வருஷம் தான் ஐஃபோன் 15 ரிலீஸ் பண்ணானுங்க. இப்போ இந்த வருஷம் என்ன, நேற்றுக்கு முந்தானத்துக்கு என்ன ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க? அதிலெல்லாம் அப்டேட்டடாக இருப்போம் நம்ம. 16 வந்திருக்குதா, 16 ப்ரோ மேக்ஸ் வந்திருக்குதா, கேலக்ஸி S24 அதுக்கப்புறம் அதான் வந்திருக்கா? அட சொல்லுங்க, நானும் அப்டேட் ஆகிக்கிறேன். நான் இந்த ஐஃபோன் 10 தான் வச்சிருக்கிறேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஃபோனு. அப்போ ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக ட்ரெண்டு, புது புது காரியங்கள் நமக்கு பார்க்கறதுக்கு. என்னப்பா இது இன்னைக்கு ட்ரெண்டுப்பா, இன்னைக்கு ட்ரெஸ் இந்த மாதிரி போட்டால் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு அந்த ட்ரெண்டு மாறிடுது. அல்லேலூயா. ஆமாம், நாங்கள் படிக்கும்போது 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரெண்டு வந்துச்சுன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அப்படியே இருக்கும், மாறாது. இப்போ பார்த்தா இன்னைக்கு ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணுற, அடுத்த வாரம் கேட்டால் அது பழசாயிருச்சுன்னு. இது புது ட்ரெண்டு, தெரியாதா? என்னது புது ட்ரெண்டு? அல்லேலூயா. ஆமாம், அந்த புதுசு புதுசாக ட்ரெண்டுன்னு சொல்கிறோம்ல, ட்ரெண்டி திங்ஸ். நமக்கு பாஸ்டருக்கு தெரியாது, பாஸ்டர் அம்மாவுக்கு தெரியாது. ஜீவானாலாம் 25 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் படிச்சிருந்தா அப்போ அவருக்கு எவ்வளோ வயசு இருக்கும்? அவரெல்லாம் ஓல்டு ஸ்கூல் போல் இருக்குது. அவருக்கு இப்போ இருக்கிற ட்ரெண்டு தெரியாது. அல்லேலூயா. சில கேஸ்லாம் இருக்குது. அதாவது ஐஃபோனில் இப்போ தான் ஃபோன் வாங்கியிருப்பான், 6 மாதம் தான் இருக்கும். அவன் கம்பெனிக்காரன், அவன் லாபத்துக்கு அவன் சம்பாதிக்க என்ன பண்ணுவான்னா புதுசு புதுசாக மாடல்ஸை விட்டுட்டு இருப்பான். நம்மளுக்கு என்ன தெரியுமா பண்ணுவாங்க? லைனில் நின்று போய் வாங்கி, ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் அமெரிக்காவில் தம்பி, அவன் ஐஃபோன் 16 வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி போன வாரம் எங்கே ராத்திரி 12 மணிக்கு ஆப்பிள் ஸ்டோரில் போய் நின்று நான் ஐஃபோன் 16 வாங்கி விட்டேன். அல்லேலூயா. சர்ச்சுக்கு அந்த மாதிரி போயிருக்கமா? நான் அவன்கிட்ட கேட்டேன், இந்த வாரம் சர்ச்சுக்கு போனேன் நேரத்துலையே, நான் தூங்கிட்டேனே. ஐஃபோன் 16 வாங்குறதுக்கு ராத்திரி ஃபுல்லாக கண்ணு முழிச்சு ராத்திரி 12 மணிக்கு லைனில் நின்று வாங்கி போஸ்ட் பண்ண முடியுது. சர்ச்சுக்கு போகிறோமா? அதெல்லாம் என்னங்க, அதெல்லாம் பழசுங்க. நம்ம ட்ரெண்டியாக புதுசு புதுசாக ட்ரெஸ் போடணும், புதுசு புதுசாக ஃபோன் வாங்கணும், புதுசு புதுசாக பைக் வாங்கணும். அல்லேலூயா. ஆமாம், அப்படியே காலம் மாறிக்கிட்டே இருக்குது, வேகமாக மாறுது. நான் ஐஃபோன் வாங்கின காலத்தில் ஒரு மாடல் வந்து அடுத்த மாடல் வர்றதுக்கு 2 வருஷம் 3 வருஷம் ஆகிடும். இப்போ 6 மாதத்தில் அடுத்த மாடல் அப்டேட் பண்ணிடுறோம். நம்ம ஃபோன் பழசாயிருது. 50,000 கொடுத்து ஃபோன் வாங்கினா நமக்கு பக்குன்னு இருக்கு. ஐயோ, அதுக்குள்ளே இந்த மாடலை பழசுன்ட்டானுங்களே, சில ஆப்லாம் இதில் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அல்லேலூயா. அப்போது புதுசு புதுசாக காரியம் நம்ம நினைக்கிற ட்ரெண்டியாக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது. இன்றைக்கி கிறிஸ்டியானிட்டியில், கிறிஸ்துவத்திலையும் புதுமை புகுத்துகிற பல, என்ன சொல்லுவாங்க அதுக்கு பேர், புதுமை பித்தன்கள் வந்து விட்டார்கள். புதுசு புதுசாக ஆராதனை, புதுசு புதுசாக பாட்டு, புதுசு புதுசாக ட்ரெண்டு. எப்படி வேணால் ஆராதிக்கலாம். ஏன்னா நாங்களாம் என்ன ட்ரெண்டி ஆராதிக்கிறோம். எப்படி ட்ரெண்டி? அங்கே போனால் ஆட்டம் வரும் உனக்கு, அங்கே போனால்
அல்லேலூயா வரும், பாட்டு வரும். ஆனால் நம்ம சபையில் ஆவியோடும் உண்மையோடும் ஆவியோடும் கருத்தோடும் பாடலாம் அப்படின்னா அப்படியா பாஸ்டர் பழைய ஆளுப்பான். அந்த அண்ணா பாரு எவ்வளோ அழகாக கிட்டார் வாச்சு, எவ்வளோ சூப்பராக ட்ரெண்டியாக நடத்துகிறாரு. அவர் மியூசிக் எவ்வளோ ட்ரெண்டியாக இருக்குது. அப்படியே ட்ரெண்டியாக எங்கே கொண்டு போகணும்னா நரகத்துக்கு கொண்டு போயிடும். அல்லேலூயா. அதனால் நாங்கள் இந்த பாட்டெலாம் கேட்கணும், நாங்கள் அவர் பாட்டு தான், நாங்கள் வேறு மாதிரி பாட்டு தான் கேட்போம். ஏன்னா அவர் தான் ட்ரெண்டியாக இருக்கார், இவர் தான் ட்ரெண்டியாக இருக்கிறார். இந்த ட்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னைய பயன்படுத்தாது, கர்த்தருக்கு உன்னை பிரயோஜனப்படுத்தாது. அல்லேலூயா. நீ 1000 ஐஃபோன் மாற்றினாலும் 1000 ட்ரெண்டாக நீ ட்ரெண்டியாக ட்ரெஸ் போட்டாலும் கர்த்தர் உன்னை பயன்படுத்த மாட்டார். இதெல்லாம் உன்னை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள். ஆமென். எப்படா புது ஃபோன் ரிலீஸ் ஆகும்ட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவன் எப்படி ஜெபம் பண்ணுவான், எப்படி ஆராதிப்பான், எப்படி ஆண்டவருக்கு ஊழியம் செய்வான்? அல்லேலூயா. சிலவங்களுக்குலாம் புதுசாக ட்ரெஸ் வாங்கிட்டே இருக்கணும், புதுசாக செருப்பு மாற்றிட்டே இருக்கணும், ஷூ மாற்றிட்டே இருக்கணும். அவன் சாட்டிஸ்ஃபைடே ஆக மாட்டான், திருப்தி ஆக மாட்டான். புதுசு அடுத்தது புதுசு, இன்னொன்று. நான் சிலதெல்லாம் பார்த்துருக்கேன். நான் கிளிப்பு மட்டுமே, தலையில் போடுற கிளிப்பு மட்டுமே 500 1000 வச்சுட்டு இருக்கிற பிள்ளைங்களை நான் பார்த்துருக்கிறேன். அல்லேலூயா. என்னடா அப்படின்னு பார்க்குறீங்களா? உண்மை என்னன்னா, ஆல்ரெடி ஒரு 50 கிளிப் இருக்கும். இது புது டிசைனாக இருக்கே, இது என்னவா இருக்கு? ஆமாம், நேற்றுக்கு எவ்வளோ நேரம் ஜோம் பண்ண, இன்னைக்கு எவ்வளோ நேரம் ஜோம் பண்ணியிருக்க? அதெல்லாம் என்ன பிரதர், நீங்கள் அதெல்லாம் கேட்காதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ட்ரெண்ட்ஸு, புதிய காரியங்கள் எல்லாம் எதுக்கு பிசாசு நம்மகிட்ட அனுமதிக்கிறான்னா, என்ன கட்டி வைக்கிறதுக்கு. உலகத்தில் இருக்கிறவன் செய்வான். ஆனால் பவுல் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்கிறாரு, நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாகவும் ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி. உலகத்தில் 1000 ட்ரெண்ட்ஸ் வரும் போகும், ஆனால் நீ அதற்காக அழைக்கப்பட்டவன் அல்ல, நீ வித்தியாசமானவன். அல்லேலூயா. நீ வித்தியாசமானவன், கர்த்தருக்காக பயன்படுகிற பாத்திரம். நீ கர்த்தரை சுமக்க அழைக்கப்பட்டவன். ஆனால் கர்த்தரை சுமக்க கூடாதபடிக்கு உன்னை கட்டி வைத்திருக்கிற காரியம் என்ன தெரியுமா? இந்த ட்ரெண்ட் தான், இந்த உலகத்தின் காரியங்கள் தான். அல்லேலூயா. எப்படி வேணா போட்டுன்னா, ஆண்டவருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரம், அவருக்கு பிரயோஜனப்பட விரும்புகிறேன்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். 3வது வேகமாக வாசிக்கலாம். 13வது வசனத்தை வாசிங்க. என்னுடைய தலை முடிய என்ன பண்ணணும்? நெசவநூல் பாவோடு பின்னி ஆணி அடித்து வச்சிட்டா. நான் அசையக்கூடாதபடிக்கு, எங்கேயும் போக முடியாதபடிக்கு என்னைய என்ன பண்ணி வச்சிட்டா? ஆணி அடித்து வச்சிட்டா. என்னுடைய பலம் குறைஞ்சு போயிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இந்த முறையும் சிம்சோன் சொல்றான், உண்மையை தான் சொல்றான். ஏன்னா அவனுடைய பலம் எதில் இருக்குது? அவனுடைய பலம் எதில் இருக்குது? முடியல இருக்குது. இப்போ சிம்சோனுக்கு தெலீலாள்கிட்ட சொல்கிறான், எப்பா நான் சொன்னது எல்லாமே உண்மைதான், ஏன்னு தெரியல, என் பலம் என்னை விட்டு போக மாட்டேங்குது. ஏன்னா கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த முறையும் சொல்கிறான், நெசவ நூல் பாவோடே என்னுடைய 7 ஜடைகளையும் சேர்த்து பின்னி அடித்து ஆணி அடித்து மாட்டி விட்டேன்னா என் பலம் என்னை விட்டு போயிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை எத்தனை காரியங்கள், எந்தெந்த காரியங்களை நான் பின்னி கொண்டிருக்கிறேன், சிக்கி கொண்டிருக்கிறேன். காலையில் நம்ம பார்த்தோம், இஸ்ரவேலை பாவத்தில் வழிவிலகி பண்ணின எரேபியாமின் பாவங்களில் சிக்கி கொண்டிருந்தான். அல்லேலூயா. என்னை ஆண்டவருக்கென்று நான் பயன்பட முடியாதபடிக்கு என்னை ஏதோ ஒரு காரியத்தோடு நான் பின்னி பணஞ்சு சிக்கிட்டு இருக்கிறேன். அதுலேருந்து வெளியே விட முடியல. அந்தரங்கமான பாவங்கள். ஆண்டவர் நான் பயன்படணும்னு ஆசை, ஆனால் அந்தரங்கத்தில் கர்த்தருக்கு ஆண்டவருக்கு விரும்பாத காரியத்தில் நான் சிக்கிட்டு இருக்கிறேன். ஏதோ ஒரு காரியம் என் தலை முடிய பிடிச்சிட்டு இருக்குது. அல்லேலூயா. என்னைய பிடிச்சி என்னைய ஆட்டி வச்சிட்டு இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா.
ஆமாம். அவனை எங்கே பிடிச்சாலும், இப்போ தண்ணியில் ஒருத்தன் மூழ்கிட்டானா உடனே என்ன சொல்லுவாங்க, எங்கே பிடிச்சி இழுத்துட்டு வரணுமா? முடிய பிடிச்சி தான் இழுத்து. ஏன்னா இங்கே பிடிச்சாதான் டோட்டல் பாடியோட கண்ட்ரோல் நம்ம கைக்கு வரும். வேற எங்கேயாவது பிடிச்சா நம்மளையும் உள்ளே தள்ளி இழுத்து விட்டுருவான். அதனால் சொல்லுவாங்க, தண்ணியில் ஒருத்தன் மூழ்கிட்டானா அவன் முதல்ல அவன் தலையை முடிய பிடிச்சி இழுத்துட்டு வரணும். வேற எதையும் கையை பிடிக்கக்கூடாது. கையை பிடிச்சா இழுத்து விட்டுருவான், காலை பிடிச்சா இழுத்து விட்டுருவான், பாடியை பிடிச்சா நம்மளையும் சேர்த்து மூழ்கடிச்சிடும். அதனால் என்ன பண்ணணும், தலைமுடியை பிடிச்சி இழுத்துக்கணும். அப்போ தான் அந்த ஹோல் பாடியோட கண்ட்ரோல் எனக்கு எங்கே வரும், என் கைக்கு வரும். அப்போ என்னுடைய முழு சரீரத்தையும் என்னுடைய முழு வாழ்க்கையும் ஏதோ ஒன்று என் உச்சியில் பிடிச்சி ஆணி அடித்து பின்னி பணஞ்சு என்னை நடத்திட்டு இருக்குது, நான் ஆண்டவருக்கு பயன்பட முடியாதபடிக்கு. அது என்ன? இன்னைக்கு நீங்கள் தான் அதை யோசிக்கணும். எந்த காரியம் என்னை ஆட்டுவித்து கொண்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயன்பட முடியாதபடிக்கு, நான் ஜெபிக்க கூடாதபடிக்கு எந்த காரியம் என்னை நடத்தி கொண்டிருக்கிறது, என்னை நடத்துகிற அந்த காரியம் என்ன? என் படரி மேலே இருந்து என்னை பிடிச்சி என்னை ஆளுகை செய்கிற காரியம் என்ன? அதை வாலிபர்களாகி நீங்கள் தான் இன்னைக்கு ஜெபத்தில் அறிக்கையிட்டு என்னை விடுதலையாக்குங்கன்னு சொல்லணும். ஆமென். ஆண்டவருக்கு நீ தேவை. ஆண்டவர் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. எனக்கு பாட தெரியாது, பரவாயில்ல. அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாரையும் பாட அழைக்கிறது இல்லை, எல்லாரையும் வர்ஷிப் லீடராக அழைக்கிறது இல்லை, எல்லாரையும் பிரசங்கம் பண்ண அழைக்கிறது இல்லை, எல்லாரையும் தீர்க்கதரிசியாக அழைக்கிறது இல்லை. அவனவனுக்கு கொடுக்கப்பட்ட வரத்தின்படி ஆண்டவனுக்கு என்ன வரத்தை கொடுத்துருக்கிறாரோ அதில் கர்த்தர் உன்னை பெஸ்ட்டாக பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் பெரிய ப்ரீச்சராக இருக்க வேணாம், பெரிய டீச்சராக இருக்க வேணாம், பெரிய வர்ஷிப் லீடராக இருக்க வேணாம், பெரிய திறமசாலியாக இருக்க வேணாம், பெரிய மியூசிஷியனாக இருக்க தேவையில்லை, கம்ப்யூட்டர் புலியாக இருக்க தேவையில்லை. கர்த்தருக்கு நான் பயன்படணும்னு சொன்னால் போதும், கர்த்தர் உங்களை எப்படியும் பயன்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் ரட்சிக்கப்பட்டது எப்படி தெரியுமா? பெரிய பிரசங்கம் கேட்டில்ல, பெரிய ஆராதனையில் கலந்துக்கிட்டு இல்லை, பெரிய பாடலை கேட்டு. நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் தற்கொலைக்கு போனோம், ஒரு பாடலை கேட்டேன், அந்த பாடல் என்னை ஆண்டவருக்கு நேராக திருப்பினது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் எங்களோட சாட்சி ரொம்ப சிம்பிள். எங்களுக்கு பெரிய பாஸ்டரோட பிரசங்கத்தை கேட்டு நாங்கள் ரட்சிக்கப்படலை, பெரிய ஊழியக்காரனுடைய தீர்க்க தரிசனத்தை கேட்டு நாங்கள் ரட்சிக்கப்படலை. எங்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்தினது சாதாரணமாக கிரவுண்டை கூட்டிகிட்டு இருந்த, சர்ச் கிரவுண்டில் சேர் போட்டுட்டு இருந்த ஒரு அண்ணன். நம்புவீங்களா? எங்கள் குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ள நடத்த காரணமாக இருந்த மிக முக்கியமான ஒரு ஆள் யார் தெரியுமா? கிரவுண்டில் சேரை போட்டு கிரவுண்டை கூட்டிக்கிட்டு சேரை தொடச்சிக்கிட்டு இருந்த ஒரு அண்ணன். அல்லேலூயா. ஏவிஎம் ராஜன் வர்றாரு எங்கள் சர்ச்சுக்கு. அப்போ திரைப்பட நடிகர். எங்கள் அம்மா சொன்னே, அந்த காலத்தில் பெரிய நடிகர் தான், வா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சின்ன பிள்ளைங்களா எங்களை சர்ச்சுக்குள்ளே கூட்டிகிட்டு போன போது அந்த கிரவுண்டை கூட்டிகிட்டு இருந்த ஒரு அண்ணன், டவுசரை போட்டு டிஷர்ட்டை போட்டு கிரவுண்டை கூட்டி சேரெல்லாம் தொடச்சிட்டு இருந்த ஒரு அண்ணன் எங்கள் அம்மாவை பார்த்து கேட்ட ஒரே ஒரு வார்த்தை எங்கள் குடும்பத்தை ரட்சித்தது. என்ன வார்த்தை தெரியுங்களா? பிரைஸ் லார்ட் சிஸ்டர், எப்படி இருக்கிறீங்க? நம்புவீங்களா? இந்த வார்த்தையினால் நாங்கள் தொடப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டோம்னா. அவர் கேட்டது, கீழே குனிஞ்சு கிரவுண்டை கூட்டிகிட்டு இருந்த அந்த மனுஷன் எந்திரிச்சு எங்களை பார்த்து, பிரைஸ் லார்ட் சிஸ்டர், எப்படி இருக்கிறீங்க? அல்லேலூயா. எங்கள் அம்மா ஏவிஎம் ராஜனை மறந்துட்டாங்க. யாரா இந்த தம்பி? இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் வந்த நாளிலேருந்து இது வரைக்கும் யாரும் நம்மளை விசாரிச்சதில்லை, என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்குறதுக்கு ஒரு ஆள் இல்லை. இந்த சின்ன பையன் என்னை பார்த்து கேட்குறானே. அதனால் முதல் நாள் ஏவிஎம் ராஜனை பார்க்க போனேன் எங்கள் அம்மா. அடுத்த நாள் திரும்ப ஏவிஎம் ராஜனை பார்க்க போல. இந்த மறுபடியும் என்னை விசாரிப்பாங்களா? ஏன்னா விசாரிப்பாராற்று கிடந்தோம் நாங்கள். யாரும் விசாரிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஓ, சர்ச்சில்னா இப்படி எல்லாரும் விசாரிப்பாங்களோ, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டதில்லை யாரும். அந்த ஒரு வார்த்தை. திரும்ப அடுத்த நாள் கிளம்பி கூட்டத்துக்கு போனோம். எதுக்குன்னா இந்த வார்த்தையை திரும்ப கேட்கறதுக்கு. திரும்ப அவர் நின்று இருந்தார், சேர் போட்டுட்டு இருந்தார், அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தார், மீட்டிங்காக ஆயத்த வேலைகளை செஞ்சுட்டு இருந்தார். மறுபடியும் என்ன பார்த்தேன், வாங்க சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா, அண்ணன் வரலையா? அல்லேலூயா. அன்றைக்கு ஒப்பு கொடுத்தோம், ரட்சிக்கப்பட்டோம், இன்றைக்கும் அவருக்கு ஊழியம் செய்கிறோம். அப்போ எங்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்தின கிரெடிட் யாருக்கு போகும்? அங்கே முன்னாடி நின்று வர்ஷிப் பண்ண வர்ஷிப் லீடர் இல்லை, பிரசங்கி அல்ல, ஊழியக்காரர்கள் அல்ல, மியூசிஷியன்ஸ் அல்ல. ஆண்டவர் பரலோகத்தில் போனால் எங்களோட கிரெடிட்டை யாருக்கு கொடுத்துருப்பாரு? கிரவுண்டை கூட்டிகிட்டு இருந்த ஒரு அண்ணன். அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் எவரையும் பயன்படுத்த முடியும். எனக்கு திறமை இல்லை, எனக்கு தாளந்துகள் இல்லை. அவர் எங்களை அன்னைக்கு விசாரிக்கலாம், அந்த ஒரு வார்த்தையை சொல்லலைன்னா இன்னைக்கு ஜீவா இந்த இடத்துல இல்லை.
அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்லலாம், நான் அங்கே ஊழியக்காரன் அப்படி பாடுறேன், இப்படி இந்த பாட்டு எழுதியிருக்கேன், அந்த பாட்டு. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்ப புள்ளி யார் தெரியுமா? கிரவுண்டை கூட்டிகிட்டு இருந்த ஒரு அண்ணன். யாரையும் ஆண்டவரால் பயன்படுத்த முடியும். அவர் பயன்படுத்த முடியாத பாத்திரம் ஒருவரும் இல்லை. ஆமேன் சொல்லுங்க, நல்ல சத்தமாக சொல்லுங்க, வெக்கப்படாமல் வாலிபர்களை போல சொல்லுங்க ஒரு ஆமேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க நான் ஆண்டவருக்கு பயன்படணும்? ஆமேன். அப்போ என்ன செய்யணும்? என்னை கட்டி வைத்திருக்கிற காரியங்கள், என்னை ஆளுகை செய்கிற காரியங்கள் எல்லாத்தையும் விட்டு இந்த கட்டுகளெல்லாம் விடுதலையாகி ஆண்டவர்கிட்ட கேட்கணும், என்ன அவிழ்த்து விடுங்கப்பா, அவங்களுக்கு உங்களை சுமக்கிற கழுதியாக நான் இருக்கணும். யாருக்கும் இது வரைக்கும் என்னால் ஒரு பிரயோஜனம், எங்கள் அம்மாவே சொல்லுவாங்க, உன்னால் ஒரு பிரயோஜனமும் இல்லைடா, பரவாயில்ல, நீ தான் ஆண்டவருக்கு வேணும். ஆமென். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொல்லுவாங்க, என்னடா இப்படி யூஸ்லெஸ்ஸாக இருக்க, படிச்சுட்டு வேலைக்கு போகாமல் இருக்க, என்னடா உன்னால் பிரயோஜனம், நீ உலகம் சொல்லும். ஆனால் நீ தான் ஆண்டவருக்கு தேவை. உன்னை ஆண்டவர் பயன்படுத்தணும்னா இன்னைக்கு உன்னை கட்டி வைத்திருக்கிற இந்த கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்கிறாரு, கட்டி வச்சிருக்கிற கழுதையை பார்ப்பீங்கப்பா, நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க, அது பிரயோஜனம் இல்லாத கழுதைன்னு நினச்சிடாதீங்க. அதை கட்டி வச்சிருக்கிறனால தான் அது பிரயோஜனம் இல்லாத கழுதை. அந்த கட்டப்பட்டிருக்கிற கழுதை குட்டி தான் நாளைக்கு என்னை சுமந்து கொண்டு எருசலேமுக்கு போகிறது. அந்த கழுதை குட்டி மேலே தான் ஏறி உக்காந்து நான் போக போகிறேன். அந்த கழுதை மேலே ஏறி வரும்போது தான் ஜனங்கள் சொல்லுவாங்க, ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான்னு சொல்லுவாங்க. அந்த கழுதை குட்டி நடந்து வரும்போது தான், அந்த பிரயோஜனம் இல்லாத கழுதைக்குட்டி மேல நான் ஏறி போகும்போது தான் எனக்கு தான் விரிப்பாங்க கம்பளம். ஆனா நடக்கிறது யாரு? கம்பளம் யாருக்கு விரிக்கிறாங்க? ஆண்டவர் வரதுனால தான் கம்பளம் விரிக்கிறாங்க. இப்போ அந்த கழுதைக்குட்டி பார்க்குது, இத்தனை நாளா பிரயோஜனம் இல்லாம என்னை கட்டி வச்சு யாருக்கும் பயன்பட முடியாமல் போயிட்டேன். இப்போதான் உண்மையான பர்பஸ், ஆண்டவர் எதுக்கு என்னை நான் உலகத்தில் பிறந்தேனோ அந்த நோக்கம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. மேசியாவை சுமக்கிற கழுதை குட்டி நடந்து போகுது. முன்னாடி இருக்கிறவங்கெல்லாம் பார்க்குறாங்க, அல்லேலூயா ஓசன்னான்னு சொல்லி தங்கள் மேல் வஸ்திரங்களை எடுத்து உரிச்சு ஆண்டவரை வரவேற்கிறாங்க. ஆண்டவர் கழுதை மேலே இருக்கிறாரு. ஆனால் அவங்க போட்ட அந்த மேல் வஸ்திரம், அது மேலே நடக்கிறது யாரு? எந்த கழுதை குட்டி? இந்த கழுதை குட்டி. அல்லேலூயா சொல்லுங்க, இந்த கழுதை குட்டி. ஆமென். அப்போ கர்த்தர் உன்னை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாருன்னா, ஆமென், கர்த்தர் உன்னை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாருன்னா நீ கேட்காமலேயே உனக்கு மேன்மை, உயர்வு, ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும். நீ செய்ய வேண்டியதெல்லாம், இந்த கட்டிலேருந்து நான் விடுதலை ஆகணும்ப்பா, என்ன நீங்கள் உங்களுக்கு நான் பயன்படுத்தணும்னு அந்த கொஞ்சம் ஆசை உனக்குள்ள வந்துருச்சுன்னா கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். யாராக இருந்தாலும் பயன்படுத்துவார். ஆமென். இப்போ முதல்ல என்ன மாறணும் நமக்குள்ள? சொல்லுங்க, வெக்கம் மாறணும். ஆண்டவர் சமூகத்தில் நின்று ஜெபிக்க முடியாதபடிக்கு, ஆராதிக்க முடியாதபடிக்கு, ஜெபம் பண்ண முடியாமல், துதிக்க முடியாமல் என்னை கட்டி வச்சிருக்கிற வெக்கம் மாறணும். ரெண்டாவது, சிம்சோனை கட்டின அந்த காரியங்கள், முதல்ல என்னது? மாம்சத்திற்குரிய காரியங்கள். ரெண்டாவது, புது ட்ரெண்ட்ஸ். இதிலெல்லாம் சிக்கிடக்கூடாது. எனக்கு என்னோட ஃபோக்கஸே வேறப்பா. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு மாதிரி முடி, நாளைக்கு ஒரு மாதிரி முடி, நாளைக்கு ஒரு மாதிரி சட்டை, இதெல்லாம் எனக்கு ட்ரெண்ட், இதெல்லாம் எனக்கு என் வழியில் இல்லை. நான் ஆண்டவரை சுமக்கிற கழுதை குட்டி, இதெல்லாம் என்னை கட்டிட முடியாது. ஆமென். எனக்கு ஒரே நோக்கம்தான், என் மேலே யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறா. நான் இயேசுவை சுமக்கணும். மூணாவது, என்னை ஆட்டி வைக்கிற காரியங்கள், நான் விடுதலையாக முடியாதபடிக்கு என்னை ஆளுகை செய்கிற காரியங்கள். எந்த காரியத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறேன், நான் எந்த காரியத்திலிருந்து விடுதலையாக முடியாமல் அடிமைப்பட்டு கிடக்கிறேன், அந்த காரியங்களிலிருந்து நான் விடுதலையாக வேண்டும். இந்த கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டால் தான் கர்த்தர் என் மேலே ஏறி உக்காந்து வருவார். அவர் வரும்போது தான் ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு தான் மரியாதை கொடுக்குறாங்க. அதை எடுத்துக்கிறது யாரு? கழுதை. எந்த கழுதை? இந்த கழுதை. என் மேலே அது வரைக்கும் யாருமே உபயோகப்படுத்தப்பட்டிராத கழுதை குட்டி, எல்லாரும் ஒதுக்கப்பட்டு கட்டி வச்சுருந்தாங்க. அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லைப்பா இந்த கழுதை குட்டினால, இந்த வாலிபனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால தான் சும்மா கட்டி வச்சுருக்கிறேன், வேண்டாம். அல்லேலூயா. ஆனால் கர்த்தருக்கு நீ தேவை. ஆமென். கர்த்தர் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். தம்பி தங்கச்சி, திருச்சி பட்டணத்தில், நம்முடைய தேசத்தில் கழுதையே இல்லைன்னா ஆண்டவர் உன்னை தேடி வந்தார்.
எந்த கழுதை மனுஷனுடைய பார்வையில் பலவீனமாக இருக்குதோ, எந்த கழுதை மனுஷனுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்குதோ, எந்த கழுதை மனுஷனால் தள்ளப்பட்டிருக்கிறதோ, புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதோ, அந்த கழுதை தான் வேணும்னு சொல்லி ஆண்டவர் உங்களை என்னையும் தேடி வந்து நம்மை ரட்சித்து இந்த சபையில் வைத்திருக்கிறார். எதுக்குன்னா நீங்கள் அவரை சுமக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் தேவ பிரசன்னத்தை சுமந்து கொண்டு எங்கே போனாலும் நீங்கள் போகிற இடத்துல எல்லாம் சத்தம் கேட்கும், அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை, அல்லேலூயா. என்ன சத்தம் கேட்கும்? அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை, ஓசன்னா, தேவனுக்கு மகிமை. அப்போ நான் ஆண்டவரை சுமக்கிறது அவரை மகிமைப்படுத்துறதுக்கு. அல்லேலூயா. அப்போ நான் என்ன செய்யணும்? என்னை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும். கை தட்ட முடியாதபடி கட்டி வைத்திருக்கிற கட்டுகள், பாட முடியாதபடி கட்டி வைத்திருக்கிற கட்டுகள், ஜெபிக்க முடியாதபடி என்னை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள், ஆண்டவருக்காக எழும்ப முடியாதபடிக்கு என்னை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள், மாம்சத்தின் இச்சைகள், மாமிசத்தின் காரியங்கள், உலகத்தின் காரியங்கள், ஆமென், அல்லேலூயா, என்னை ஆளுகை செய்கிற, என்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நான் அவிழ்க்கப்பட வேண்டும். இன்னைக்கு கேட்க போகிறோம், ஆவியானவர் எங்களை விடுதலை ஆக்குங்க. இந்த காரியங்கள் நான் விடுதலை, எந்த காரியமாக இருந்தாலும் ஆசை இருந்தால் கர்த்தர் விடுதலை ஆக்குவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? மேஜர் கொடுங்க. நான் ஆல்டருக்கு எல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். எத்தனை பேர் பிரசங்கத்தை கேட்டீங்க? எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? அப்படிலாம் நான் கேட்க மாட்டேன். இட்ஸ் யூ அண்ட் யுவர் காட். நீங்களும் ஆண்டவரும் உண்மையாகவே இயேசுவை சுமக்கிற கழுத குட்டியா நீ இருக்கணும்னா நீங்கள் கேளுங்க. வெக்கப்படாமல் ஜெபிக்க போகிறோம். கொஞ்சம் நேரம் டைம் ஆயிடுச்சு, இன்னொரு 5 நிமிஷத்தில் முடிச்சிருவோம். நீங்கள் வெக்கப்படாமல் கேட்க போகிறீங்க. எப்படி ஜெபிக்க விரும்புறீங்களோ ஜெபிக்கலாம். ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க, என் வெக்கம் மாறணும். சிலுவையில் அவர் வெக்கப்படலையே, உனக்கு நீ வெக்கப்படும் போதெல்லாம் சிலுவை நினைச்சுக்கோ. 33.5 வயசு வாலிபன் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக எல்லா அவமானங்கள், நிந்தனைகளை தாங்கினாரு, எனக்காக தானே. அல்லேலூயா. விடுதலையோட ஜெபிக்க போறோம். உங்களை உற்சாகப்படுத்துறேன். கர்த்தர் உங்களை இன்னும் 1000 மடங்கு பயன்படுத்தணும். எங்களை காட்டிலும் அடுத்த சந்ததியை கர்த்தர் இன்னும் பயன்படுத்தணும். அநேகருக்கு இயேசுவை சுமந்து கொண்டு போகிற கழுதை குட்டியாய், அநேக தேசங்களுக்கு இயேசுவை சுமக்கிற கழுதைகளா கர்த்தர் உங்களை பயன்படுத்தணும். நீங்க ஜெபிக்க போறீங்க. ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க. என்னை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் ஜெபிக்க கூடாதபடிக்கு, ஆராதிக்க கூடாதபடிக்கு, ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு, உங்க பிரசன்னத்தை சுமக்க கூடாதபடிக்கு என்னை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் அறுக்கப்படணும். அது எதுவா இருந்தாலும், எந்த காரியமா இருந்தாலும், எது உன்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது, எது உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது, இந்த காரியங்கள்லேருந்து நீங்கள் விடுதலை ஆனாதான் கர்த்தர் உங்க மேலே ஏற முடியும். நீங்கள் அப்போதான் கர்த்தரை சுமக்க முடியும். பிரயோஜனம் இல்லாத கழுதை தான். ஐயா திறமை இல்லை, எனக்கு நாலேஜ், அறிவு இல்லை, பரவாயில்ல. கர்த்தர் உங்க மேலே உட்கார்ந்து இருக்கும் போது திறமை இல்லைன்னாலும் சொல்லுவாங்க, எப்பா தேவனை சுமக்கிற கழுதை ஐயா, மேசியாவை சுமக்கிற கழுதை குட்டி. அல்லேலூயா. அன்னைக்கு அத்தனை பிரயோஜனமான கழுதைகள் எல்லாம் இருந்துச்சு. அந்த கழுதையெல்லாம் வரலாற்றில் வரல. எந்த கழுதை குட்டியின் மேல இயேசு இருந்தாரோ அந்த கழுதை தான் இன்னைக்கு வரலாற்றில் மேசியாவை சுமக்கிற கழுதையாய் ஆண்டவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? கேளுங்க தம்பி, வெக்கப்படாம. இன்னையோட இந்த வெக்கமெல்லாம் மாறணும், இந்த தடுமாற்றம் எல்லாம் மாறணும். இயேசு உன்னை அழைக்கிறார், அவ்வளோதான். நீ இயேசுவுக்கு தேவை. கட்டி இருக்கிறவங்க வந்து கேட்டாங்கன்னா, ஏப்பா அவுக்குறீங்க? நான் தான் இவ்வளோ நாள் கட்டி வச்சிருந்தேனே, பாவத்தில், உலகத்தின் காரியங்களில், இச்சைகளில், பாவங்களில், சாபத்தில் என் பிள்ளைங்களை, இந்த பிள்ளைங்களை நான் கட்டி வச்சிருந்தேனே, ஏன் அவுக்குறீங்கன்னு கேட்டா ஆண்டவர் சொல்றாரு, இந்த கழுதை இயேசுவுக்கு தேவை. நீ இயேசுவுக்கு தேவை. உன்னை கட்டி வச்சிருக்கிற பாவத்தினால உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட போறதில்லை. ஆமென். கண்ணை மூடி ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்ணை மூடி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெக்கப்படாம சொல்லுங்க, வெக்கப்படாம ஸ்தோத்திரம் சொல்லுங்க, வெக்கப்படாம அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் கையெல்லாம் கட்ட வேண்டாம், எல்லாம் விடுதலையோட நல்ல கையை ஃப்ரீயா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே எங்களை பயன்படுத்துங்க. எங்களை கட்டி வைத்திருக்கிற காரியங்கள் அவிழ்க்கப்படட்டும். பிசாசு எங்களை கட்டி வைத்திருக்கிற காரியங்கள் ஆண்டவர் இன்னைக்கே அவிழ்க்கப்படட்டும். நான் உங்களை சுமக்க விரும்புறேன்பா, இயேசுவை சுமக்க விரும்புறேன். நீங்க ஜெபம் பண்ணுங்க, நல்ல சத்தமா ஜெபம் பண்ணுங்க. பக்கத்துல சத்தம் கேட்டாலும் பரவாயில்ல, நீங்க அழுதாலும் பரவாயில்ல,
உங்க கண்ணீரை ஆண்டவர் தான் பார்க்கணும். பக்கத்துல உங்களை பார்க்கறதுனால உங்க கண்ணீர் மாறிடாது. ஆமென். நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இது வரைக்கும் பிரயோஜனம் இல்லாம கட்டப்பட்டிருந்த வாழ்க்கை போதும். ஆண்டவரே, கட்டப்பட்டிருந்த வாழ்க்கை போதும். நான் உமக்கென்று பயன்பட விரும்புகிறேன். உம்மை சுமக்கிற கழுதை குட்டியா, இயேசுவை மேலே சுமக்கிற பாத்திரமா நான் பயன்பட விரும்புகிறேன்னு சொல்றவங்க ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. போதும் போதும். உலகத்தின் காரியங்களில் கட்டப்பட்டிருந்த வாழ்க்கை போதும். வெட்கம் என்னை கட்டி வைத்திருந்தது. உலகத்தின் காரியங்கள், அசுத்தங்கள் என்னை கட்டி வைத்திருந்தது. அவன் உலகத்தில் வருகிற புது புது ட்ரெண்ட், புது புது காரியங்கள் என்னை கட்டி வைத்திருந்தது. பிசாசின் அடிமைத்தனம் என்னை கட்டி வைத்திருந்தது. இன்னையோட இந்த அடிமைத்தனம் மாறட்டும்பா. என்ன மாத்துங்க, என்ன மாத்துங்க. கேட்குறீங்களா? நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? தம்பி தங்கச்சி, நீங்கள் சும்மா அப்படியே நான் சொல்கிறதுனால சோத்திரம் சோத்திரம் அப்படியே நின்றுறாதீங்க. இல்லை இல்லை, உண்மையாக உள்ளத்துலேருந்து ஏசப்பாட்ட பேசுங்க. அப்பா என்னை பயன்படுத்துங்கன்னு கேளுங்க, உன்னை பயன்படுத்துவார். நான் கேட்டேன்டா, ஏசப்பா என்ன பயன்படுத்துங்க, இந்த அண்ணா மாதிரி என்ன பயன்படுத்துங்க, இந்த ஊழியக்காரனை போல பயன்படுத்துங்கன்னு அழுது கேட்டேன். உண்மையாக கேட்டேன். ஆண்டவர் இன்னைக்கு என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவான். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே உங்களை சுமக்கிற கழுதையா நான் மாறணும்னு கேட்டேன். ஆண்டவர் என்ன பயன்படுத்துறார். நீங்களும் கேளுங்க. சும்மா நான் சொல்றதுனால ஆமேன் ஆமேன் சோத்திரம் சோத்திரன்னு சொல்லாதீங்க. திறந்து மனசை திறந்து வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட பேசுங்க. கொஞ்ச நேரம் நீங்க பேசுங்க. ஆவியானவரே, உங்களோட நேரம். உங்களுக்கு நான் 5 நிமிஷம் தரேன். 5 நிமிஷம் லேட் ஆனாலும் பரவாயில்ல. உங்க வாய்கள் திறக்கப்படணும், கட்டுகள் அவிழ்க்கப்படணும். ஆமேன். கத்தரை துதிக்கிற துதி உங்க வாயில உண்டாகணும். ஜெபிக்கிற ஆமேன் உதடுகள் உங்க வாயில உண்டாகணும். ஆமேன். உங்க கட்டப்பட்டிருக்கிற வாய் ஜெபிக்கிற உதடுகளா மாறணும். உங்க நாவுகள் திறக்கப்படணும், நாவுகள் அவிழ்க்கப்படணும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. தம்பி எல்லாரும் சின்ன பசங்களாம் ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா என்ன பயன்படுத்துங்க. ஜெபிக்க தெரியலனாலும் கேளுங்க. ஒரே ஒரு வார்த்தை, ஏசப்பா என்ன பயன்படுத்துங்க. ஏசப்பா உங்களை சுமக்கிற கழுதையா என்ன மாத்துங்க. கேளு கேளு கேளு. சத்தமா நல்ல வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணு. தம்பி தங்கச்சி, ஆண்டவர் இன்றைக்கு உன்னை தேடி வந்திருக்கிறார். நீ ஆண்டவருக்கு தேவை, நீ ஆண்டவருக்கு தேவை. அதனாலதான் இன்னைக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களோட பேசி இருக்கிறார். கட்டப்பட்டிருக்கிற வாழ்க்கை போதும், பிரயோஜனம் இல்லாம இருந்த வாழ்க்கை போதும். கர்த்தர் உங்க மேல ஏறிட்டா நீ பிரயோஜனமுள்ள பாத்திரம், நீ வரலாறு படைக்கக்கூடிய பாத்திரம். ஜெபம் பண்ணு. நீங்க ஜெபம் பண்ணுங்க. நான் மைக்ல ஒன்றும் பேச போறேன். நான் உங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ண போறேன். நீங்க எல்லாரும் ஜெபிக்க போறீங்க. ஆண்டவரே என்ன பயன்படுத்துங்க. என்னுடைய கட்டுகள் எல்லாம் மாறணும், கட்டப்பட்டிருக்கிற நிலைமை மாறணும். உங்களுக்காக நான் பிரயோஜனப்படணும். நீங்க ஜெபிக்க போறீங்க. 5 நிமிஷம் நான் உங்களோட சேர்ந்து ஜெபிக்க போறேன். அக்கினி ஜுவாலைகளா எடுத்து பயன்படுத்துங்க. எங்க பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற காரியங்கள் மாறட்டும். சத்தமா ஜெபம், வாயை திறந்து ஜெபம். ஹalleluya. வெட்கப்படாத, ஜெபிக்க வெட்கப்படாத தம்பி, ஜெபிக்க வெட்கப்படாத. ஆசீர்வாதம் வெட்கப்படணும். ஹalleluya, 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 ஹalleluya. கரங்களை உயர்த்தி, கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே, இயேசுவே. அந்த வார்த்தையை சொல்ல வெட்கப்படாத. இயேசுவே, இயேசுவே. தம்பி சத்தமா சொல்லு, இயேசுவே, இயேசுவே. என்னை விடுதலையாக்கும். சொல்லுங்க, என்னை விடுதலையாக்கும்.
தம்பி வெக்கப்படாம சத்தமா சொல்லு. இன்னும் பிசாசு உன்னை கட்டி வச்சிருக்கிறான், சத்தமா சொல்லு, இயேசுவே. அந்த நாமத்தை சொல்ல வெக்கப்படக்கூடாது. அந்த நாமம் தான் என்னை விடுதலையாக்கும், அந்த நாமம் தான் என்னை பயன்படுத்தும், அந்த நாமம் தான் என்னை உயர்த்தும், என்னை ஆசீர்வதிக்கும். சொல்லுங்க, இயேசுவே, இயேசுவே என்னை பயன்படுத்துங்க, இயேசுவே, இயேசுவே என்னை பயன்படுத்துங்க. சொல்லுங்க, இயேசுவே என்னை விடுதலையாக்குங்க, இயேசுவே என் கட்டுகள் எல்லாம் அவிழ்த்து விடுங்க. உங்களை சுமக்க விரும்புறேன், உங்களை சுமக்க விரும்புறேன். ஜீசஸ். என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, ஓ உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. கேட்கிறீங்களா? என்னை தருகிறேன், தருகிறேன். கரங்களை உயர்த்தி, கையை உயர்த்தி, எல்லாரும் கையை உயர்த்தி. மாறணும், இன்னையோட இதெல்லாம் மாறணும். என்னை, உங்க சத்தம் கேட்கட்டும். தம்பி ஆண்டவர் கூட பேசிருக்காரா? படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. சொல்லுங்க, என்னை தருகிறேன். ஆமென். நாமே அர்ப்பணிக்கலாமா? ஆமென். நம்முடைய பாஸ்டர் நமக்காக முன்னாடி வந்து உங்களுக்காக இப்போ ஜெபம் பண்ணுவாரு. ஆண்டவரே, எங்க பிள்ளைகளுடைய கட்டுகளை அவிழ்த்ததற்காக நன்றி, எங்க பிள்ளைகளை நீ பயன்படுத்த போறதற்காக நன்றி. சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட என்ன ஒப்பு கொடுக்கிறேன்பா. உருவாக்குமே